நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்கிறேன். இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நமக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார் ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். அவர்களை பற்றி சொல்லணும்னா எல்லாருமே ஒரு அறிமுகமான ஒரு பெரியார் நெறியாளர். நான் இந்த குறிப்பு எடுக்கும் போது 115 முறை இரத்த கொடை கொடுத்ததா இருந்தது. இப்பொழுது இன்னும் 3 தான் இருந்திருக்கும். 120 முறைக்கு மேல் தனது குருதிக்கொடைகளை கொடுத்தவர். குருதிக்கொடை வள்ளல் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு மதுரையில் அறியாதவர் யாரும் இருக்கவே முடியாத ஐயா அவர்களை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மனிதர். புரட்சிகரமான சிந்தனை உடையவர். அதுதான் இப்ப வேணும். புரட்சிகரமான சிந்தனை வேற என்ன? நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய துணிவு ஒன்று வேணும் இல்லையா? நல்ல விஷயங்களை பேசுவதற்கே இன்றைக்கு ஒரு துணிவு தேவைப்படுகிறது. அந்த துணிவு மிக நம்முடைய மணியம்மை பள்ளியின் தாளர் ஐயா அவர்கள், புரட்சி பாவலர் மன்ற தலைவர், புரட்சி கவிஞர் மன்ற தலைவர், பெரியார் நெறியாளர். இப்படி அவருக்கு பல பொறுப்புகள் இருக்கிறது. இன்று காலை கூட ஒரு நிகழ்ச்சியில ஐயா அவர்களை பார்த்து தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனிதர் ஐயா அவர்களை மீண்டுமாக உங்கள் அனைவரும் சார்பாக வருக என்று வருகிறேன். ஒரு அருமையான புத்தகம். சிந்துவெளி நூற்றாண்டு கொண்டாடப்பட்டிருக்கிற இந்த நேரத்துல நான் ஐயா கேட்ட ஒரு விஷயம் அது மட்டும்தான். ஐயா சிந்துவெளி பற்றி ஒரு நூல் இது, அந்த நூலை பற்றி ஒரு திறனாய்வு நாம பண்ணலாம்னு இருக்கிறோம். உடனடியாக கட்டாயம் பண்ணணுமா, சிந்துவெளியை பற்றி நாம சொல்லாம யார் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு மறுபெயர். அதாவது எப்பொழுதுமே நூல் திறனாய்வு கேட்கும் பொழுது ஐயா எனக்கு கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன புத்தகமா? கொள்கைக்கு மாறாக இருக்கிறதை கொஞ்சம் யாருமே அப்படித்தானே தனக்கென்ற ஒரு கொள்கை இருந்தால் அந்த கொள்கை பிடிப்புடன் இருக்க வேண்டும். அந்த அளவு கொள்கை பிடிப்புள்ள ஒரு நல்ல ஒரு குணம் உள்ளவர். சோ அதனால கேட்டார் என்ன புத்தகம்னா சிந்துவெளி அப்படின்னு சொன்னார். சங்க இலக்கியம் சிந்துவெளி திறவுகோள் புத்தகம் எப்போதுமே சிந்துவெளியை பற்றிய ஒரு நேர்காணல் IAS பாலகிருஷ்ணன் அவருடைய நேர்காணல் உள்ளதுதான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தகவலை சொன்னோடனே சரி பண்ணிடலாம். அதோட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த புத்தகத்தை திறனாய்வு செய்யக்கூடியது நம்ம பாமா அவர்கள், முனைவர் பாமா அவர்கள் அப்படின்னு. பாமா அவர்கள் ஐயாவுக்கு உறவினர் அப்படின்னும் போது இன்னும் நல்லா தெரிஞ்சது. அதனால ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். பாமா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய, அதாவது தமிழ் மரபு அறக்கட்டளை தன்னார்வலராக இதுல பணியாற்றி கொண்டிருக்கிறார். PhD IIT-ல PhD பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த IIT-ல PhD பண்ணவங்க தியாகராஜா இன்ஜினியரிங் கல்லூரியில இன்ஜினியரிங் படிச்சவங்க. சோ தன்னுடைய திறமைகள் இப்பொழுது அமெரிக்க கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய பணிகளுக்கு இடையிலையும் தமிழ் மரபு அறக்கட்டளை கணிகை என்ற ஒரு பொறுப்பை எடுத்து திறம்பட செய்கிறது. எப்போது ஆக்டிவா இருப்பாங்க. இதுல என்ன ஒரு சிறப்பு என்றால், இந்த சிந்துவெளி நூலை பற்றி அறிமுகம் செய்ய இருக்கிற பாமா அந்த இடத்துக்கு நேரடியாக போயிட்டு வந்தவங்க. அதுதான் ஒரு சிறப்பு. நாமளாம் இன்னும் பார்க்கவே இல்லை. குஜராத்ல இருக்கக்கூடிய அந்த இடம் பேர் என்ன? லோத்தல், தோலாவேரா. 2 இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. லோத்தல்ன்றது நம்ம படிச்சிருக்கோம், பாடத்துல படிச்சிருக்கோம். குஜராத்ல லோத்தல் அப்படின்ற இடம்னு, தோலாவேரா அப்படின்ற இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அதை அப்ப தகுதியான ஒரு நபரை தான் நாம தேர்ந்தெடுத்துக்கிறோம். எனக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியானது அவங்க கேட்கும் பொழுது. சோ அந்த அளவுக்கு திறமையானவர்கள். இதை தவிர JOC, அதாவது ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அந்த அமைப்புல தொடர்ந்து இயக்கக்கூடியவங்க. இதை தாண்டி நிறைய தமிழ், அவங்க படிச்சதெல்லாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், PhD கம்ப்யூட்டர். ஆனா தமிழும் வரலாறும் சார்ந்த இதுல தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறவர்கள். நிறைய விஷயங்களை இன்னும் கத்துக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தமிழ் ஆர்வமும் வரலாற்று ஆர்வம் மிகுந்த ஒரு நபர் தான் இன்றைக்கு நமக்கு நூல் அறிமுகம் செய்யக்கூடிய இருக்கிறவர் பாமா அவர்கள். நமக்கு இந்த நிகழ்ச்சி நன்றிகளை கூட இருக்கிறவங்க உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்தவர்கள், அறிமுகமே தேவையில்லாத ஒரு முகம். ரேடியோ கல்லூரியின் தமிழ் ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள். இவங்களும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நூலுக்கு பின்னாடி இருந்து இந்த நூல் பதிப்பு வகுப்புல ஒருவராக இருந்து அத்தனை வேலைகளையும் திறம்பட செய்தவர். இது இந்த நூலுல தமிழ் மரபு அறக்கட்டளை அத்தனை நூல்களையுமே பதிப்பு வகுப்புல இருக்கிறாங்க. முனைவர் நம்ம இறைவாணி அவர்களும் மாமா அவர்களும் 2 பேருமே ரேடியோ கல்லூரியின் பேராசிரியர் இருக்கிறாங்க. 2 பேருமே தமிழ் மரபு அறக்கட்டளை பதிப்பு வகுப்புல இருந்து தன்னுடைய வேலையை செய்கிற இந்த நூலுக்கு அவர்களுடைய பணி அதிகமாக இருக்குது. சோ இந்த நூலை பற்றி அறிமுகம் நடுவு அவங்க ஒரு நன்றியை சொல்றது எவ்வளவு ஒரு பொருத்தமான ஒரு நிகழ்ச்சியா இருக்குது. இறைவாணி மேம் யாருக்கும் தெரியாதான், கொஞ்சம் எழுந்து செல்லுது. இன்னும் கூட நீண்ட நாள் கழித்து
அடுத்து வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம கவிஞர் ஹைக்கூ கவிஞர் ரவி ஆகட்டும், சந்தனாட்சி சாராகட்டும், இன்னும் பெயர் மறந்து போன நம்ம கணேசன் சார், செல்வராஜ் சார், செல்வ ராமசாமி சார், சந்தானம் சார் சென்னையில இருந்து வந்திருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். சந்தானம் சார் பரபரப்பா இயங்கி கொண்டிருக்கிறார். மதுரையில இருந்து போறவங்க எல்லாருமே எப்போதும் துருன்னு இருப்பாங்க, ஆக்டிவா இருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சந்தானம் சார் அதே மாதிரி மதுரை மண்ணில இருந்து போனதால சென்னையில பார்த்தீங்கன்னா ஒரே கலக்கம் தான். எல்லா தமிழ் நிகழ்ச்சியிலும் போய் சென்னையிலே சந்தானம் சார் தெரியாத அளவுக்கு எல்லா நிகழ்ச்சிக்கும் பங்கெடுத்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு சார் வந்திருக்கிறாங்க. அவருக்கு அவருடைய நண்பர்கள் வந்திருக்கு. அவருக்கு தமிழ் தட மரக்கடையில வந்திருக்கக்கூடிய நண்பர்களை வரவேற்கிறேன். தமிழினியால் ஒரு வரலாற்று ஆர்வலுக்கு ஒரு சிறு வயது பெண், அந்த அவர்களையும் வரவேற்கிறேன். இன்னும் கூட ஏஆர் பணியாற்றின இலக்கியா, நல்ல ஒரு இளம் வயது ஆசிரியை. இன்னும் நிறைய தகவல்களை தெரியணும். ஐயா சொன்ன ஒரு வரையில் ஐயா இப்படி நல்ல ஒரு வார்த்தை அழகா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்குல அவங்களுக்கு அவர் பேசி முடிச்சு, இன்னும் அவர் பேச்ச முழுசா நீ கேட்கலப்பா, கேட்டா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு இலக்கிய ஆர்வம் இருந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பிலிருந்து இன்னும் கூட விளையாட்டு பகுதியில் எங்கள் பகுதியில் வந்து எங்களுடைய சொந்தங்கள் இவர்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்பை நிறைவு செய்கிறேன். நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளை பற்றி ஒரு சிறிய அறிமுக காணொளி. தமிழ்நாடு இணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆடியோ மட்டும் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். தமிழ் மரபு அறக்கட்டளை வந்து 2001ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பன்னாட்டு அமைப்பு. தமிழின் மரபு செல்வங்களை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் 2001ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு. இன்று வரலாறு, தமிழ்மொழி, மானுடவியல், சமூகவியல் ஆகிய துறைகளில் ஆய்வுபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது தமிழ் மரபு அறக்கட்டளை. வேர்வை தேடிய பயணம் என்பது உணர்வுபூர்வமாக அல்லாமலும் ஆய்வுபூர்வமாக அமைய வேண்டும் என்பதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிறது தமிழ் மரபு அறக்கட்டளை. தமிழ்நாடு மட்டுமின்றி இலங்கை, மலேசியா, சிங்கை, ஐரோப்பா, அமெரிக்கா என தனது கிளைகளை விடுத்து உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழ்கிற தமிழ்
தங்கள் ஆய்வுகளை செம்மைப்படுத்தவும் வழிவகுக்கிறது தமிழ் மரபு அறக்கட்டளை அமைப்பு. கணினி இணைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழ் மரபுகளையும் வரலாற்று செய்திகளையும் கற்றுக்கொள்ள கடிகை என்ற பெயர் கொண்ட இணைய கல்விக் கழகத்தை உருவாக்கி அதன்படி கல்வெட்டு பயிற்சிகளையும் இணையவழி பாடங்களையும் செயல்படுத்தி வருகிறது தமிழ் மரபு அறக்கட்டளை. அந்த கடிகையின் பொறுப்பாளர் நமது ராமா அவர்கள். திணை என்னும் மாத சஞ்சிகை, மின்தமிழ் மேடை என்னும் காலாண்டு ஆய்வுகள் மட்டுமின்றி ஆய்வு தரமிக்க சிறந்த நூல்களை வெளியிட்டுள்ளது தமிழ் மரபு அறக்கட்டளையின் பதிப்பகம். உலகெங்கிலும் பாதுகாக்கப்படும் தமிழ் ஆவணங்கள் பற்றிய செய்திகளை சேகரித்து தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது நம் தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு. மரபு பயணங்களின் வழி நேரடியாக வரலாற்று பகுதிகளுக்கு சென்று நேரடி விளக்கம் அளிக்கும் மரபு பயணங்களை ஏற்பாடு செய்கிறது நம் தமிழ் மரபு அறக்கட்டளை. நம் தமிழ் மக்கள் இன்று உலகின் வெவ்வேறு பகுதிகளில் வாழ்வது தமிழின் வரலாற்றை அறிந்து கொள்ள ஒரு தடை அல்ல என்பதை நிரூபித்து உலகெங்கிலும் வாழும் தமிழ் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்களை இணைக்கிறது தமிழ் மரபு அறக்கட்டளையின் பன்னாட்டு அமைப்பு. இது சொல்லும் பொழுது இன்றைக்கு வந்து ஜெர்மனியில திருவள்ளுவர் சிலையை நிறுவி ஒரு 5வது ஆண்டு விழா அன்னைக்கு அதை ஜெர்மனியில ஐரோப்பால கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதோட ஜூம் செயலி வழியாக பார்க்கும் பொழுது என்ன ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சினா, அந்த ஜெர்மனி வாழ் தமிழ் குழந்தைகள் இன்னைக்கு திருக்குறள் சொன்னாங்க. பார்க்கணும், உண்மையாகவே ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கோம். நம்மளோட இருக்கிறவர்களும் அந்த குழந்தைகள் சொன்ன திருக்குறள் உண்மை. நாம தமிழ்நாட்டில் தமிழ் இந்திய படிக்கக்கூடிய குழந்தைகள் இவ்வளவு அழகாக திருக்குறள் சொல்லுவார்களா என்பது ஒரு பெரிய ஒரு ஐயப்பாடாக தான் இன்றைய சூழ்நிலையில இருக்கு. அந்த குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தைகளும் அழகா ஒரு குழந்தை சொல்லும் போது 10 திருக்குறள் சொல்றாங்க, திருவள்ளுவரை பத்தி பேசுறாங்க. இது எங்க கடல் கடந்து வாழக்கூடிய நம் தமிழ் இனம், தமிழ் மக்கள் தமிழ் மேல உள்ள பற்றுதல் காரணமாக இதெல்லாம் செய்யறாங்க. இன்றைக்கு நாம ஒவ்வொருவரும் தமிழுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மெனக்கெடுக்கணும் செய்யணும் அப்படின்னு உங்களை எல்லாம் வேண்டி கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் தலைவரை ஆற்றுவதற்காக ஐயா அவர்களை அந்த நினைக்கிறேன். தேவையான பொருத்தமான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா கடந்த கால வரலாறு என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்து ஒரு பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சிந்து சமவெளி என்பது திராவிட நாகரிகம் என்பதை முன்னெடுத்து தான் அவருடைய மூல ஆய்வு. அவரே இந்த திராவிட இயக்கத்தால் தான் பலம் பெற்றார். எப்படின்னா யாதவர்கள் அவர்கள் தான் படித்தார். நீங்க திராவிட இயக்கம் தோன்றுவதற்கு முன்னால் இங்கே படிப்பு மறுக்கப்பட்டது, பதவியும் மறுக்கப்பட்டது. இப்படி வந்ததுன்னா திராவிட இயக்கத்தின் ஆட்சித்திறனால் கொள்கைத்திறனால் வந்த யாதவர்கள் மொழியில அது தமிழறிஞர், தனித்தமிழ் அறிஞர், தமிழ் குடியின் மகனுடைய மாணவன். அதனாலதான் அவர் தமிழ்ல இந்திய ஆட்சிப்பணி தேர்வு எழுதினார். நம்ம மற்ற பகுதியை சேர்ந்தவர். சில பேர் தமிழ் தேசிய பற்றி எல்லாம் பேசுறாங்க. கேட்டா அவர் வந்து கன்னடர், தெலுங்கர் அல்லது. ஆனால் நீங்க நல்ல ஒரு செய்தி, ஒரு குறிப்பு. ஏன்னா இப்போ அம்மா அப்பா சொன்னாங்க, எனக்கு உறவினர் இருந்தாங்க. நாங்கள் எப்படி பார்ப்போம்னா மத தப்பா நினைக்கிறது அன்பு கொண்டதான் இருந்தாலும் எங்களுடைய பார்வை என்பது ரத்த உறவோட கொள்கை உறவோட அதனால அது போல இந்த தெலுங்கர், கன்னடர் அது இதுன்னு சொல்றோம் பாருங்க. நீங்க சொல்றாங்க. இப்ப இந்த சிந்து சமவெளி சங்க இலக்கியம் இதை தொடர்புலாம் சொன்னவர் யாருன்னா, நான் சாதியவோ இதெல்லாம் பிடிக்கிறதுக்காக சொல்றேன். அவரு ரெட்டியார் யாரு பாலகிருஷ்ணன். இந்த கீழடியை கண்டுபிடிச்சார்ல அவரு சௌராஷ்டிரா. அப்புறம் நீங்க தமிழ்ல பேசி நாங்க தமிழை மட்டும் தான் இருப்போம்னா நீங்க இவங்களெல்லாம் என்ன செய்யறது? இவர் கண்டுபிடிச்சதெல்லாம் வேணா போயிடலாமா? இல்ல பொருத்தமா இல்லைன்னு சொல்ல வரேன். யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்றேன். இப்படி எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல சிறப்பான அவர் பார்த்தீங்கன்னா நல்லா சொல்றாரு. சங்கத்தமிழை சுவைத்தவன், திருக்குறளை சிந்தித்தவன். அதனால ரோஜா முக்கிய மன்றத்தில் எல்லாம் இது போல பெரிய ஆய்வு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நிறைய அவர் புத்தகங்கள்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க. நான் நினைச்சேன் நீங்க அவர் பேரை போட்டோம்னா நீங்க பெரிய கூட்டம் ஆனால் மக்கள் அதனால இந்த நிகழ்ச்சிக்கு முயற்சியாளராக இதை ஏற்குவராக இது தொடர்பாக சிந்தித்து இந்த தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய
மலைதாபாதம் அவர்களே, அதுபோல இங்கே இந்த ஆய்வுரையை நிகழ்த்திருக்கின்ற திராவிட மரபு சிந்தனையில் வெளிவந்த மரபாளர் நம்ம பாமா அவர்களே, அதுபோல அம்மா பேராசிரியர் பாப்பா அவர்களே, இறைமணி அவர்களே, ரவி அவர்களே, சிவம் ராமசாமி அவர்களே, முதல்வர் கலைஞர் அவர்களே, பாலராஜ் அவர்களே, செந்தில் அவர்களே, அம்மாவுடைய துணைவர் அவர்களே, சந்தானம் அவர்களே, பின்னாளர்களுடைய மோகனன், சித்தப்பட்டக்கூடிய விரிவுரையாளர் நண்பர்கள் இருக்கிறாங்க. இதே போல இந்த ஆசிரியர் கணினி ஆசிரியர் இங்கே நான் கூட கேட்டேன், திராவிட குடும்பமாக பேசுகிறோம், இது ஒரு குடும்ப விழா மாதிரி தான் தெரியுது. என்ன அப்பா சொன்னாங்களே, எங்கள் ஊரில் இருக்க குடும்பம் சொந்தமாக வந்துருக்கீங்க, நம்ம திராவிட சூழ்நிலை ஒரு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறது. பொதுவாக இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். இவர் பாலகிருஷ்ணன் சொல்லும்போது சொன்னார், இது கொண்டாடப்பட வேண்டியது. அதனால் அந்த கொண்டாட்டத்தை முன்னெடுக்கும் விதமாக நான் கூட ஏற்கனவே ஒரு கலைஞரை பற்றி ஒரு புத்தகம், கலைஞர் மதுரைக்கு சாதனை செய்த சாதனையும் அவர் மதுரையில் கலந்து கொண்ட நிகழ்வுகள் என்கிற ஒரு 500 ரூபாய் கொடுத்து அது ஒரு 100 என்கிற இடத்துல ஒரு விழா. அதுக்கப்புறம் குன்றக்குடி அடிகளாருக்கு ஒரு நூற்றாண்டு விழா. அடுத்ததாக குடியரசு இதழுடைய நூற்றாண்டு நடந்தது. அடுத்ததாக சிந்து சமூகி நூற்றாண்டு விழா இங்கே நடந்தது. சொன்னால் அந்த கொண்டாட்டத்தினுடைய முன்னோட்டமாக நான் கருதுகிறேன். நம்ம பாமா அவர்கள் குடும்ப மிக ஆய்வாளராகவும் இதோட அழுக்க தோழமை உறவாளராகவும் இருக்காரு. அதனால் நான் வந்து ரொம்ப சுருக்கமாக 2-3 செய்தி கூட சொல்லிடுறேன். நான் நிறைய எழுதி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு வழக்கம் வந்து கூட ஒருத்தர் சொன்னார், குற்றப்படி அடிகளாக நினைச்சுக்க, நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே. எனக்கு அப்படிலாம் நீங்கள் அப்படிலாம் ஆக்கிரமிப்பாங்க. எனக்கு என்ன ஒரு நிகழ்ச்சின்னா, பின்னால் அவர்கள் வந்து சில செய்திகள் சொல்லாமல் போயிட்டாங்கன்னா நல்லா இருக்காது என்பதுக்காக சொல்லுவாங்க. அதை அந்த துறையை நம்ம பாமா செய்யாது நல்லா சிறப்பாக செய்யணும். இருந்தாலும் திராவிட இயக்கம், அந்த திராவிடம் என்கிற சொல் வந்து சிறப்பானது, அந்த இயக்கத்தினுடைய சாதனைகள் சிறப்பானது. அதை வந்து ரொம்ப நல்லா அழுத்தமாக அவர் சொல்லியிருக்காங்க. அந்த பதிவு என்பது மிக அழுத்தமான பதிவு. அவர் வந்து இந்த சான் ஹூபர்ட் மார்சல் என்பவர் 20/9/1924 தி இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் வீக்லி என்கிற ஒரு இதழில் அதை கண்டுபிடிப்பை முதல்ல சொல்றாங்க. அதுதான் இந்த நூற்றாண்டு. அதுபோல நம்ம பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நேருரையை அவங்க சுபாஷினி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கேள்விகள்லாம் பொருத்தமான கேள்வி, நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய கேள்வி. சங்க இலக்கியம், சிந்துவெளி பண்பாடு, கீழடி ஆகிய 3ம் இணைந்து ஒரே நேர்கோட்டில் செல்கிறது. அது ஒரு அழுத்தமான பதிவு. அது மட்டும் இல்ல, சங்க இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத கீழடி. அவர் சொல்றாரு, எதையும் ரைமிங் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேரு சொல்றாரு, சொல்றாரு, சங்க இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத கீழடி. கீழடி என்பது முழுமையாக படிக்கப்படாத சங்க இலக்கியம். எவ்வளவு அழகா இருக்கு, படிக்க ஈடுபாடா சொல்றாரு. அதுபோல நம்ம ரொம்ப பிடிக்கும், சிந்துவெளி ஒரு வன்பொருள் என்றால் சங்க இலக்கியம் அதை புரிந்து கொள்ளவரும் ஒரே ஒரு பின்பொருள். அதாவது நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய சிந்தனைகள் மிக சிறப்பாக இருக்கு. அது மாதிரி இந்த சிந்துவெளியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சங்க இலக்கியம், ஏன்னா வெறும் கற்பனை ஏதோ அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு இல்லாமல் இந்த சங்க இலக்கியம் தான் உதவுது அப்படின்னு ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறாரு. அதுபோல இந்த சிந்துவெளி பண்பாடு என்பது ஒரு திராவிட பண்பாடு என்பது உறுதி செய்யும் ஆய்வின் முடிவு அப்படின்னு அவர் சொல்றாரு. இது மட்டுமல்ல, இந்த சிந்துவெளி கண்டுபிடிப்பு நடக்கலைன்னு வச்சு என்ன ஆயிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். கேட்டுட்டு அவர் சொல்றாரு, இது கண்டுபிடிக்கப்படாவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்றால், இன்னமும் நாம் வேதங்களிலிருந்துதான் இந்திய பண்பாடு தொடங்கியதாக நம்பியிருப்போம், உலகமும் நம்பியிருப்போம். அப்ப இது ஒரு பெரிய புரட்சிகரமான அழுத்தமான சிந்தனை. அது மட்டும் இல்ல, அந்த தொடர்ந்து சொல்றாரு, இது முதன்மையான தனித்தன்மையான திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு. ஒரு நாகரிகம்னா எதை சொல்லலாம் அப்படின்னும் போது நகர அமைப்பு இருக்கணும். இதுதான் இந்த நகரமய பண்பாடு தான் அடையாளம் என்பதை அறிவித்து சொல்றாரு. அந்த நாகரிகம் என்பது சிந்துவெளி பண்பாட்டில் இருக்கு அப்படின்ட்டு பிரம்மாண்டமான கட்டமைப்பு
மற்றும் கோயில் போன்ற பெரிய வழிபாட்டு தலங்கள் இல்லாதது, ஆயுதங்கள் இல்லாததும் மிக முதன்மையானது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கான அடிப்படையே மிக, அது மட்டும் இல்ல, இந்த வணிக நோக்கத்துல சொல்றாரு. தமிழர்கள் சிந்துவெளியில இருந்தவங்க வணிகத்தை எப்படி பார்த்தாங்கன்னா மதிப்பு கூட்டல்கிறத மிக அழகா சொல்லியிருக்காங்க. இன்று வரை மதிப்பு கூட்டல் செய்யும் பொருள் வணிகம் நடைபெறுகிறது. அதுல ஆப்பிரிக்காவில் இருக்க கிம்பர்லி என்ற ஊர்ல வைரத்தை வாங்கி, குஜராத்ல சூரத்துல அதை பட்டதீட்டி அணிகலன்களாக்கி வைரத்தின் மதிப்பை கூட்டி ஐரோப்பா பன்னாட்டு வைரச் சந்தையில் விற்பனை செய்வது வழக்கம். இதுதான் சந்தை இயக்கவியல். இத சிந்துவெளி காலத்திலிருந்து இந்தியாவில் நடந்து கொண்டு வருகிறது. ஒரு சான்று அவர் சொல்ற செய்தி. அது மாதிரி இன்னைக்கு சரஸ்வதி பண்பாடு, வேதகால பண்பாடு எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு இவர் சொல்றாங்க, சிந்துவெளி வேத பண்பாடு அல்லது சரஸ்வதி பண்பாடு என்பவர்களால் இலக்கிய ஆதாரங்களை காட்ட முடியாது. இப்ப நம்ம சங்க இலக்கியத்தை சொல்றோம், அது அது மாதிரி செய்ய முடியாது அப்படின்ட்டு ஐராவத மகாதாரம் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அதுல ஒரு முத்திரை இருக்கு, 4 பிரிவான கோடுகள் அந்த சிந்து சமவெளி. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இந்த 4 பிரிவான கோடுகள் இந்த முத்திரை எதை சொல்லுதுன்னா, இக்குறியீடு நகர நாகரிகத்தை குறிக்கிறது. அதனால் தான் ஐராவத மகாதேவன் மதுரைக்கு நான்மாடக்கூடல் என்று பெயர் சொன்னார் அப்படின்னு ஒரு செய்தி பதிவு பண்ணியிருக்கிறார். அது மாதிரி திராவிட கருதுகோள் பற்றி சிந்துவெளியுடன் ஒப்பிட விரும்பினால் ஒப்பிட இருப்பவை ஒரே சான்று பழந்தமிழ் இலக்கியங்கள் மட்டுமே என்று சொல்லிட்டு, அது மாதிரி அங்க என்ன நிறைய இருக்குன்னா பெண் சிலைகள் இருக்கு. இது பெண்ணை மதிக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு சுட்டி காட்டுது. அதே போல எருமை எங்க அதிகமாக காட்டப்படுது. இந்த தெற்காசியாவிலேயே அதிகமாக இருக்கக்கூடியதுல இந்தியாவில தான் 300 விழுக்காடு எருமை இருக்கு. அந்த எருமையை இவங்க நல்லா பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதை அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம அதுல 4 பேர் சண்டை போடுற மாதிரி, அதை அடக்கிற மாதிரி, அதெல்லாம் நம்ம எருது இந்த சல்லிக்கட்டுன்னு சொல்ற பாருங்க, அதை எல்லாம் சொல்றது. அது மாதிரி சேவல் உருவம், சேவல் தான் இங்க கோழியும் இருக்குது. இன்னைக்கு அதில் பாருங்க, அவர் ரொம்ப எளிமையா ஒரு திரைப்படத்தையும் சொல்றாரு. அதில் சொல்றாரு, அந்த திரைப்படத்துல கோழி சிட்டையெல்லாம் காட்டுறாங்க, திருவிழாவெல்லாம் வரும். அதனால இதெல்லாம் இருக்கக்கூடிய சான்றுகள் என்று அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பகடை என்கிற சொல்றதுல தாயக்கட்டையில போடுறாங்க. அது இலக்கிய தேடல பாத்தீங்கன்னா சிந்துவெளி பகடையை அந்த உருவத்தின் ஒத்தது எங்க இருக்குன்னா சங்க இலக்கியத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது போல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒட்டகமும் இமயமலையில் இருக்கக்கூடிய கவரிமாவும் சங்க இலக்கியத்தில் உள்ளது. ஆனா இங்க ஒட்டகம் இருக்கான்னா இல்ல. அப்படி எப்படி இருந்துச்சுன்னா நாம எங்க இருந்து வந்திருக்கோம், நம்மளுடைய அந்த தொடர்பு என்ன அப்படின்றத சுட்டி காட்டுவாங்க. அதனால என்ன சொல்றாரு, சங்க இலக்கியத்தை இந்தியாவின் தேசிய இலக்கியம் சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த அவங்க அந்த புலம்பெயர்ந்து வந்தாங்க பாருங்க, சிந்துவெளியிலிருந்து வந்தாங்கிறதுக்கு சான்றுகளை சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய பெயர்கள் தொடர்ச்சியா ஒரு 5000 ஆண்டு தொடர்ச்சி. இங்க தேனியில, அதுபோல நம்ம சிவகங்கை, மதுரை, இப்படி ஊர்கள் இருக்கக்கூடிய 90% பேர்கள் அங்க அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா தமிழகத்தின் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் வழக்கில் உள்ள 97 இடப்பெயர்கள் அப்படியே எந்த மாற்றமும் இன்றி சிந்துவெளி பண்பாட்டு பகுதிகளில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு ஒரு அழுத்தமான செய்தி. அது மாதிரி பாகிஸ்தானின் 131 இடங்களிலும் ஆப்கானிஸ்தானின் 24 இடங்களிலும் அப்படியே வழக்கில் உள்ளன. குஜராத், மகாராஷ்டிரா மாநிலத்திலும் 133 இடத்தில் தமிழகத்தின் இடப்பெயர்கள் உள்ளன. தமிழகத்தின் வைகை கரையோரம் அடையாளம் காணப்பட்ட 200 சொற்களில் 122 ஊர் பெயர்கள் சிந்து சமவெளி பெயர்களோடு தொடர்புடையன என்று மிக அழுத்தமான செய்தியை சொல்றாரு. அது மாதிரி திராவிட மாடல்னா என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. திராவிட மாடல் என்றால் பெண் கல்வி, பெண் உரிமை, பெண் சொத்துரிமை, கல்வி பரவலாக்கல், பகிர்தல் அறம் ஆகியவைதான். இந்த உறுதியான திராவிட பண்பாட்டின் புரட்சி தான் சிந்துவெளி நாகரிகம் என்பதை பெருமையோடு அவர் சொல்றாரு. இது பல செய்திகள் நிறைய இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சரியான தீர்வை
ரொம்ப ஆழமான புத்தகம் அது. அதை சொல்லியிருக்கிறாரு. அதை நாம நம்மளுடைய அந்த பழமையை அல்லது பழம் பெருமையை மட்டும் இல்லை, வரலாற்று உண்மையை நாம் புரிந்து கொண்டால்தான் அடுத்த கட்டத்தை சொல்ல முடியும். ஏன்னா நீங்க இதை இல்லாம சும்மா வெறும் கொண்டாட்டமா இருந்துச்சுன்னா அது வெற்றி பெற முடியாது. அதனால பாமா அவர்கள் அவருடைய தந்தையார் இருக்காங்க, அவர் பேரே முரசொலி பாண்டியன். என்ன முரசொலின்னு பாண்டியன்ல 2 முரசொலி பேரை வச்சுக்கிட்டாங்க. 2 பேர் தான் தமிழ்நாட்டு வரலாற்றுல. ஒருத்தர் முரசொலி அடியார், இன்னொருத்தர் முரசொலி பாண்டியன். இந்த 2 பேரும் அந்த முரசொலிக்காக அவ்வளவு தூரம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க. ஏன்னா பல பேருக்கு தெரியாது, முரசொலியை தெரிஞ்சவர்களுக்கு முரசொலி பாண்டியனையும் அடியாரையும் தெரியாது. அவரால் தனித்தமிழ் இயக்கம் தனித்தமிழ்நாடுன்னு சொல்லி வெளியே வந்தாரு. ஏன்னா என்ன தன்னை வெளிக்காட்டாத ஒரு அழுத்தமான கொள்கை பிரச்சாரம் கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமான அணுக்கமான துணையாக அந்த பழைய முரசொலி இன்னைக்கு வரைக்கும் நீடிக்குதுன்னா அந்த பெருமை முழுமையா அவருக்கு தான் சார். அப்படி ஒரு மரபு செவியாக வந்திருக்கக்கூடிய அவர்கள் நாங்கள் இந்த மன்றத்தில் நாங்களும் பெருமையோட வரவேற்கிறோம். அவங்க வாய்ப்பு அருமையான ஒரு தலைமையுரை. ஐயா இந்த புத்தகத்தை தலைமையுரைன்னு சொல்லும் பொழுது மொத்தமாக சரி அங்க பார்த்துட்டாங்க, புத்தகம் கிடைக்குமாமா, புத்தகத்தை படிக்காம அந்த தலைமையுரை புத்தகத்தை என்னவா பேசுறது அப்படின்னு. அதாவது எடுத்துக்கொண்ட வேலையில அந்த நேர்த்தின்னு சொல்லுவாங்களே, நான் இது படிச்சாதான் அதை பத்தி தலைமையா பேச முடியும். அந்த அளவுக்கு அந்த புத்தகத்தை நான் ஃபுல்லா படிச்சுட்டாங்க. ஏன்னா அவர் சொல்லுவாங்க இப்ப நான் ஃபுல்லா இந்த மாதிரி நூல் அறிவு இருக்கிறனால அந்த புத்தகத்தை எனக்கும் ஒரு நல்ல ஒரு பழக்கம் வந்துச்சு. இந்த புத்தகத்தை நானும் படிக்க முடிச்சுட்டேன். அது மாதிரி அந்த புத்தகத்தை அங்கே இருக்கிற முக்கியமான கருத்துக்கள் ஏதாவது எதெல்லாம் நம்ம சொல்லணும்ன்றதை பார்த்து பிடிச்சி சொல்லியிருக்காங்க. புத்தகத்தை ஐயா அவர் படித்திருக்கிறாள் என்பது தெரிஞ்சுக்கிறேன். அந்த அளவுக்கு தன்னுடைய தலைமை பொறுப்புல அவ்வளவு தலைமையை எடுக்கிறதா அதுல ஒரு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா, அந்த பொறுப்புக்கு தகுதியான ஒரு நபர் தான் நம்ம நிகழ்ச்சிக்கு தலைமை வச்சுக்கிறார். ஐயா சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு திராவிட பரம்பரையில் வந்த நம்ம பாமா அவர்கள் சரியானது, அதாவது சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி பலரும் பல விதமான கருத்துக்களையும் இப்பெல்லாம் சொல்லிட்டே வராங்க. நம்ம ஒரு விஷயத்த மறுபடியும் நம்ம சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். சொல்லலாம் அந்த விஷயம் மறந்து போயிருது, மறந்துடுறாங்க, இல்லை மறைச்சிடுறாங்க, மறந்துடுவோம். அப்படி இல்லாம நாம சிந்துவெளி நாகரிகம் ஒரு திராவிட நாகரிகம், நகர நாகரிகம் அப்படின்ற கருத்துக்களை நாம் அனைத்தராக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அந்த மாதிரியான தகவல்களை இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை இப்போ நம்ம முன்னாடி பாமா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முதல் மேடை பேச்சுன்னு தான் சொல்லலாம். இந்த துறையில எனக்கு மேடை பேச்சு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவங்க எல்லாரும் இந்த சூழ்நிலை ரொம்ப இதமா இருக்கு, மனசுக்கு தோணுதான் பேசுற ஒரு சூழ்நிலையா தான் இங்க இருக்கு. இந்த வாய்ப்பை அந்த சங்க இலக்கியம் என்னை சிந்து விளைக்கிறோம் அந்த புக்கு திறனாய்வுன்ற வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. அறிமுகம் செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அது ரொம்ப நன்றி. அதுக்கு முக்கிய காரணம் தமிழ்நாடு பாரத கட்சியோட தலைவர் முனைவர் சுபாஷி, அடுத்து அதோட மதுரை கிளை பொறுப்பாளர் நல்லாசிரியர் திருமதி சுரேகா பவன், அவங்க 2 பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து திறனாய்வு நான் ஏதாவது வெப்ப பண்ணி வந்தா நான் புத்தகம் பாதி அவர்கிட்ட பேசிட்டாங்க. ஸோ நாம அதனால நான் என்னோட பாங்கில் போறேன், அப்படியே அவங்க என்ன கனெக்ட்
செஞ்சாங்க, ஆட்சியும் மேற்கொண்டாங்க இல்லைங்களா. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நமக்கு என்டையரா ரூல் பண்ணாங்க. அப்படி அவங்க பண்ணும்போது ரூல் மட்டும் பண்ணல, வணிகம் மட்டும் பண்ணல, நிறைய வந்து இங்க மட்டும் இல்லைங்களா, எல்லாத்துலயும் உலகத்துல நிறைய பகுதியில இருந்தாங்க. அப்ப அவங்களால பத்தினா ஒரு ஆய்வு வேணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஏசியாட்டிக் சொசைட்டின்னு ஒண்ணு வந்து கல்கத்தால வந்து 1784 சார் வில்லியம் ஜோன்ஸ் அவர் வந்து உருவாக்குறாரு ஏசியாட்டிக் சொசைட்டி. ஏசியாட்டிக் சொசைட்டின்ற பேரை கேட்டாலே நமக்கு தெரியும் ஏஷியன்ஸ் பத்தின வரலாறு, பண்பாடு, மொழி இப்படின்னு வந்து பலதரப்பட்ட விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அது சார்ந்த ஆய்வுகள் பண்றதுக்கு ஏசியாட்டிக் சொசைட்டின்ற ஒண்ணை வந்து உருவாக்குறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அப்பயே அந்த நிறுவனம் உருவாக்கியும் நம்மளோட இது என்ன இருந்ததுன்னா வந்து இந்தியானாவே வந்து சமஸ்கிருதம் தான் மொழி, வேதகால பண்பாடு தான் இந்தியக்கூடியது, அந்த மாதிரிதான் இருந்தது. இப்படியே காலம் கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும் போது 1861 வந்து ASI, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்ற ஒரு நிறுவனத்தை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கு வந்து அந்த உருவானதுக்கு அப்புறம் தான் இன்னும் நம்ம இந்தியர்களோட வரலாறு வந்து வேற வேற விதமா வந்து பரிமாணிக்க ஆரம்பிச்சு. அது சில எக்ஸாம்பிள்ஸ் நான் இப்ப சொல்றேன். இந்த 1861 வந்து உருவாக்குனாங்க இல்லைங்களா, அப்ப அதுக்கு வந்து முதல்ல வந்து அந்த டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தோம்னா வந்து அலெக்சாண்டர் கனிங்ஹாம் வந்து அவரோட வந்து அப்ப உருவாக்கும் போது இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உருவாக்கும் போது உலக அளவில் ஆர்கியாலஜின்றது எப்படி இருந்ததுன்னா வந்து பழைய பொருட்களை தேடி அதை பாதுகாக்கிற ஒரு நிறுவனமா தான் வந்து ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டிஸ் இருந்தாங்க. அப்ப அந்த சொசைட்டில இவர் வந்து வந்த புதுசுல என்ன பண்றாருன்னா இவர் இந்தியாவுக்கு வந்து சுற்றுறாரு. சுத்தி பார்க்கும் போது தான் அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு அசோகர்னு ஒரு மன்னர் இருந்தாரு, அவருக்கு கீழே மௌரிய சாம்ராஜ்யம்னு ஒண்ணு இருந்தது, அதுக்கப்புறம் அவங்க 3ஆம் செஞ்சுரி BC-ல வந்து இருந்தாங்க, அவங்களோட ஆட்சி காலம் இருந்தது அப்படின்றத வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து புத்தர் இருந்தாரு, புத்தருக்கு நிறைய ஸ்தூபங்கள் இருக்கு, அந்த புத்தர் அதை வந்து இவ்வளவு தூரம் பரவி இருந்தது, இதையும் ஆவணப்படுத்தினது வந்து அலெக்சாண்டர் கனிங்ஹாம். அந்த அவர் அப்படி பண்ணாரு. அதுக்கு அடுத்து தொடர்ச்சியா வந்து அங்க மட்டும் தான் நிக்கிறான்னு பார்த்தோம்னா இல்ல, அவர் கீழே நிறைய பேர்கள் நடந்தது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கணும்னா நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் எடுக்கலாம். இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில்னா அது பிரம்மாண்டமா தான் நம்ம எல்லாருமே பார்ப்போம் இல்லைங்களா, ஏன்னா அது வந்து அவ்வளவு பிரம்மாண்டம் தான், உண்மையாவே அது பிரம்மாண்டம் தான். ஆனா அது வந்து ஒரு 19ஆம் நூற்றாண்டுல அதோட நிலைமை என்ன பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா புதறடைஞ்சு இருந்த ஒரு கோயில் தான். 1758 வந்து G.U. போப் அப்படின்ற அவர் வந்து அந்த அறிஞரை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து நிறைய வந்து தமிழ் மொழிக்கு வந்து அவர் வந்து ஐரோப்பியராக இருந்தாலும் தமிழ் மொழிக்கு நிறைய சொல்லப்படுவாங்க. அவர் தான் வந்து முதல்ல அந்த அவரோட புத்தகத்துல வந்து இந்த கோயிலோட படத்தை வந்து வரைஞ்சி வைக்கிறார். அப்ப வரைஞ்சி வைக்கும் போது அங்க பொதுமக்கள்கிட்ட பேசி அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு, என்ன செய்திகளை வந்து சேரிச்சிருக்காருன்னா இது வந்து ஒரு காடு வெட்டியான கோயில் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா காட்டை அடிச்சு ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க, அந்த அளவுக்கு தான் அங்க தெரியுது 1858. ஆனா இது 19ஆம் நூற்றாண்டோட கடைசியில வந்து ஒரு ஜெர்மன் தொழிலாளர் அவர் வந்து என்னன்னா வந்து அங்க இருக்கிற நீங்க தஞ்சாவூர் கோயில் போனா தெரியும், இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் ஃபுல்லா கல்வெட்டமா இருக்கும். அந்த கல்வெட்டு எல்லாத்தையும் படிச்சு இந்த கட்டின மன்னன் வந்து ராஜராஜ சோழன் அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சது ஒரு ஜெர்மன் தொழிலாளர். அது மாதிரிதான் வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலை தெரிய வந்தது, அது யார் கட்டினான்னு சொல்லி தெரியும். இந்த மாதிரி வந்து இந்த ASI நிறுவனம் வந்து அமைக்கப்பட்டதுல இருந்து நிறைய வந்து இந்தியாவோட வரலாறுகள் மற்ற வரலாறுகளும் தெரிய வருது. இதெல்லாம் சரி வந்துட்டு இருக்கு. அப்புறம் அதுக்கு தொடர்ந்து என்னன்னா தென்பகுதியிலும் நிறைய நடக்குது. 1902-3 அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர்ல ஒரு ரயில்வே ட்ராக் போட போறாங்க. அப்பதான் வந்து திரு அலெக்சாண்டரே நிறைய பொருட்களை அங்க பாக்குறாரு, நிறைய முழுக்க காணிகளை அங்க பாக்குறாரு. அங்க பார்த்தா அவரு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட், இதெல்லாம் என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு அவர் நிறைய பொருளை தெரிஞ்சா கிட்டத்தட்ட 90,000 பொருட்களை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஆதிச்சநல்லூர்ல. அது எல்லாமே வந்து எக்மோர் மியூசியம்ல இன்னைக்கு வந்து சேர்க்கிறாங்க. எக்மோர் மியூசியம் போனீங்கன்னா தனி செக்ஷன் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்தையும் இந்தியாவில வந்து இங்க வந்து நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் பார்த்தோம்னா வந்து ஒரு ASI வந்து ஒரு சார் ஜான் மார்ஷல் அவர் வந்து பதவி ஏற்கிறாரு, டைரக்டர் ஜெனரலா பதவி ஏற்கிறாரு. அவர் பதவி ஏற்கும் போது அவர் வயசு 26 தான், 1902. 26 வயசுல ஆனா வந்து அவர் நிறைய பணிகளை செய்யறாரு. இந்தியா ஃபுல்லா வந்து இப்படி அங்கேயும் போயிட்டு வந்து நிறைய வந்து ஆவணப்படுத்தி இந்தியாவோட வரலாறு சொல்ல முடியாது, அது வந்து பழம்பொருட்களை வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்தியாவில இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி அவர் வந்து ஒரு ஆவணப்படுத்துதல் முயற்சியில இருந்தார். அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 1928 வரைக்கும் அவர் தான் டைரக்டர் ஜெனரலா இருக்காங்க. அப்போ 1920 வந்து சஹானி அவர்களை வந்து அரக்கால போய் நீங்க அகலாய்வு பண்ணுங்க அப்படின்னு நியமிக்கிறாங்க. அதே மாதிரி 1922 வந்து பானர்ஜி அவர்களை வந்து நீங்க போய் பாருங்க
இது என்னோட எக்ஸ்பிளேஷன்ல பார்த்தது அப்படி பார்த்தா ஹரப்பாவோட எக்ஸ்பிளேஷன் பொருட்களும் இருக்கு, குஜராத்தா பொருட்களும் இருக்கு. இது ரெண்டையும் வந்து பார்த்தோம்னா வந்து ரெண்டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 700 கிலோமீட்டர் இருக்கு. ஆனா பொருட்கள் ஒரே மாதிரி இருக்கு. எப்படின்னா இங்க என்ன வெயிட் கிடைச்சதோ அளவு இடக்கற்கள் கிடைச்சதோ அதே இடக்கற்கள் தான் இங்கே இருக்கு. இங்க என்ன முத்திரைகள் கிடைச்சதோ அதே முத்திரைகள் தான் இருக்கு. இங்க என்ன செங்கல்கள் கிடைச்சதோ அதே மாதிரி செங்கல்கள் தான் கிடைக்குது. இது மக்கள் யூஸ் பண்ண அடிநிலங்கள் அதை பார்த்தோம்னா அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அவங்க யூஸ் பண்ண சமையல் பாத்திரங்கள், அவங்களுடைய வணிக முயற்சிகள் இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கு. அது எப்படி 700 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கு. ஆனா எப்படி வந்து 2 பேர் ஒரே மாதிரியே வாழ்ந்திருக்க முடியும்? இதை நீங்க என்ன சொல்லுன்னா அவங்களோட அகலவின் பண்றது எதுக்காண்டி அவங்க வாழ்க்கை முறை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான். ஆனா அப்படி பார்த்தா இது ரெண்டுமே ஒரே மாதிரி அது எப்படி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆச்சரியம் அவருக்கு வருது. அப்ப அதை மேற்கொண்டு இவங்க 3 பேரும் நிறைய பேசிட்டு இவர் என்னன்னா ஒரு 3 மாசம் கழிச்சு லண்டன் கிளம்பி போறாரு. சார் ஜான் மார்ஷல் வந்து கிளம்பி போறாரு. கிளம்பி போயிட்டு அங்க இருக்க அவங்களோட மேலதிகாரிகள்கிட்ட பேசிட்டு 20 செப்டம்பர் 1924 தி இல்லுஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் அப்படின்ற பத்திரிகையில டிஸ்கவரி ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்ற ஆர்டிக்கல் எழுதுறாரு. அப்பதான் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் ஒன்று இந்தியாவில் இருக்கு அப்படின்றத உலகுக்கு அறிவிக்கிறாங்க. சரி, உலகுக்கு அறிவிச்சதுல என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன ஐயாவும் சொன்னாங்க, நம்ம என்னன்னா நமக்கு இந்தியாவோட வரலாறு நம்ம வந்து அவங்களோட வேலைக்கால பண்பாடாக அது வரைக்கும் இருந்தது. ஆனா இப்ப இந்த 1924 தான் அந்த ரிசல்ட்டோட பிக் இம்பாக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இல்ல இது வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து ஹரப்பன் நாகரிகம் வந்து 5000 ஆண்டு பழமையானது. அந்த பழமையான நாகரிகத்துல வந்து இது வேத வரைக்கும் பின்னாடி போகுது. அப்ப இந்தியர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கு அப்படின்றத அந்த நியூஸ் வந்து சொல்லுது. எப்ப 20 செப்டம்பர் 1924. இது வந்து ரொம்ப பெரிய நியூஸ். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வரலாறு என்னன்றது வந்து கட்டமைக்கிறதுக்கு வந்து கட்டமைக்கப்படாத காலம். அப்படி இருக்கும் போது ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்குது. அப்ப நம்மளோட வரலாறு வந்து 5000 ஆண்டு பழமையான வரலாறு. ஏன் இது இன்னொரு முக்கியம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி மெசபடோமியா கண்டுபிடிச்சிட்டாங்க, ஈஜிப்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் நார்த் டெக்னிக் இருந்தாங்க, நாங்களாம் பழமையான நாகரிகம் அப்படின்னு. ஆனா நம்மளும் கான்டெம்பரரி, நம்மளும் அவங்களோட சேர்ந்து இயங்கணும். நம்ம அதுக்கு சலச்சங்கள் என்ற மாதிரி ஒரு ரிசல்ட் தான் இந்த ரிசல்ட். அவ்வளோ ஒரு இம்பாக்டான ரிசல்ட்டை வந்து 20 செப்டம்பர் 1924 வந்து சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து 2024 இருக்கோம். கரெக்டாக 100 வருஷம் தருது. இந்த 100 வருஷத்துல வந்து என்னென்னா அது தொடர்ந்து அகலாய்வுகள் அன்னைக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதோட விட்டுருப்பாங்களா? அது தொடர்ந்து நிறைய அகலாய்வுகள் பண்ணியிருப்பாங்க. அது தொடர்ந்து நிறைய வரலாறு கட்டமைச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க, ஆய்வுகள் பண்ணிக்கிட்டே வந்துருக்காங்க. இதுல என்னென்ன நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிந்துவெளி நாகரிகம் வந்து ஒரு திராவிட நாகரிகமா இருக்க முடியுமா அப்படின்ற ஃபர்ஸ்ட் கருதுகளை வைக்கிறதே சார் ஜான் மார்ஷலே வச்சிடறாரு. ஏன்னா அங்க கிடைச்ச புதைப்பு முறை, அதாவது அவங்க இறந்துட்டாங்கன்னா இன்னைக்கு முறையில சிலர் புதைக்கிறாங்க, சிலர் எரிக்கிறாங்க. ஆனா அங்க வந்து எல்லாமே புதைப்பு முதுகுண்ட காலி தான் அங்க கிடைச்சது. அப்ப இந்த முறை வந்து ஒரு திராவிட பண்பாடு தான் அப்படின்றத வச்சு அவர் வந்து ஒரு திராவிட நாகரிகமா இருக்க முடியும் அப்படின்ற கருதுகோளை 1924 சார் ஜான் மார்ஷல் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அது தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. திரு சுனித்குமார் சாட்டர்ஜி அவரும் வந்து அடுத்து வந்து நிறைய திராவிட இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நிறைய ஆராய்ச்சி பண்ணாரு. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா திரு ஐராவதம் மகாதேவன், அப்புறம் வந்து பேராசிரியர் அஸ்கோ பார்க்கலா, இவங்க 2 பேரும் நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. நிறைய நாட்கள் அதுக்கே செலவழிச்சிருக்காங்க. பேராசிரியர் அஸ்கோ பார்க்கலா பாத்தீங்கன்னா அவர் வந்து பின்லாண்ட்ல பிறந்தவர். அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து எல்லா திராவிட மொழியும் படிச்சுக்கிட்டாரு, இந்த எல்லா யூரோப்பியன் மொழியும் படிச்சுட்டு இண்டஸ் வேலியில என்ன வந்து ஆராய்ச்சி பண்ண முடியுமோ அதெல்லாமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இன்னைக்கு அவங்க உயிரோட இருக்காங்க, உடம்பு ஆராய்ச்சி அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி திரு ஐராவதம் மகாதேவன் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க தான் ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்தவங்க. ஆனா அந்த பணியெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு சிந்துவெளி ஆய்வுக்காண்டி அவங்க எல்லா பணியையும் விட்டுட்டு தமிழ்நாட்டில் நிறைய கல்வெட்டுக்களை ஆய்வு பண்ணது அவர் தான். அதே மாதிரி சிந்துவெளி தொடர்ந்து இங்க இருக்க கல்வெட்டு செய்திகளையும் அங்க கிடைச்ச அகலாய்வு முடிவுகளையும் ரெண்டையும் பொறுத்து பார்த்து இதுக்கும் அதுக்கு என்ன ஒற்றுமை இருக்குன்னு தன் வாழ்நாள் 2018 அவங்க இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்குமே அவர் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் திராவிட பண்பாடுக்கும் இருக்கிற ஒற்றுமையை தான் அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தார். அது வந்து அவங்களோட தொடர்ச்சி, அவங்களோட வழியா வந்து நம்ம பாலகிருஷ்ண ஐஏஎஸ் அவங்களும் வந்து அது திராவிட பண்பாடு அப்படின்றத வந்து அவரும் சேர்ந்து வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே வராரு. அவரும் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகள் இருக்காண்டி அவரோட வாழ்நாள் ஆராய்ச்சிட்டாரு. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான், ஆனாலும் வந்து அவங்க வந்து நிறைய வந்து இந்த ஆராய்ச்சியில வந்து புதுசா ஈடுபட்டு அவர் தான் வந்து இது திராவிட நாகரிகம் தான் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணார். முன்னாடி அதெல்லாம் கருதுகோள்,
இவங்க தான் வந்து இது திராவிட நாகரிகம் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். பாலகிருஷ்ண ஐயா தான் வந்து இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து 2024 ஆகுது. ஸோ சிந்துவெளி நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. இது வந்து நாங்கள் தமிழ் மரபு அறக்கட்டளையிலையும் இந்த சிந்துவெளி கொண்டாட்டங்கள் பண்ணணும். ஆகஸ்ட் 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட்ல ஒரு கருத்தரங்கம் நடக்கும். அந்த கருத்தரங்கத்துல வந்து முக்கியமாக பாலகிருஷ்ண ஐயா, டாக்டர் பாரதி ஐயா, அப்புறம் வந்து பாண்டியராஜ ஐயா, இந்த மாதிரி பெரும் ஆளுமைகள் தான் அந்த கருத்தரங்கத்துல பேசினாங்க. அந்த கருத்தரங்கத்துல ரிலீஸ் பண்ண நூல் தான் இந்த நூல். இந்த நூல் பார்த்தீங்கன்னா 2 பேரோட நேர்காணல் ஐயா அதை வெற்றினே சொன்னாரு. இது வந்து முனைவர் சுபாஷினி, தமிழ் மரபு அறக்கட்டளையோட தலைவர் முனைவர் சுபாஷினி வந்து இவங்களை வந்து பாலகிருஷ்ண ஐயாவை வந்து நேர்காணல் பண்ண கொடுக்குறாங்க. இது வந்து இந்த புக்கு பார்த்தீங்கன்னா சின்ன புக்கு தான், மொத்தமாகவே 92 பக்கம் தான். இந்த புக்கை நான் எப்படி பார்க்குறேன்னா மூணு பகுதியாக நான் பார்க்குறேன், 3 பாகமாக நான் பார்க்குறேன். முதல் ஒரு பாகம் வந்து நீங்கள் வந்து சிந்துவெளி அகலாய்வை பற்றி தெரிஞ்சுக்கணும், சிந்துவெளியை பற்றியே தெரிஞ்சுக்கணும், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா என்னன்னே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முதல் பாகத்தை நீங்க படிக்கலாம். 2வது பாகம் அது திராவிட நாகரிகம் தான் அப்படின்றத சொல்றதுக்கு வந்து என்ன மாதிரியான ஆய்வுகள் செய்து அது வந்து திராவிட நாகரிகம் தான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அது 2வது பாகம். 3வது பாகம் வந்து நீங்க அந்த இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் அதோட ஆர்டிகல் அப்படியே படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆர்டிகலும் இந்த புக்ல இருக்கு. அந்த நியூஸ் ஆர்டிகல் அப்படியே வந்து ஸ்கேன் பண்ணி போட்டிருக்காங்க. இது அதுக்கப்புறம் வந்து நம்முடைய சுபாஷினி செஞ்ச ஆய்வு, அதாவது பாலகிருஷ்ண ஐயா இந்த ஒரு புக்கு மட்டும் நேர்காணல் பண்ணிருக்காங்க. நிறைய அதனால ரிசர்ச் பண்ணியிருக்காரு, நிறைய புக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சிந்துவெளியின் திராவிட அடித்தளம் அப்படின்றது ஒரு முதல் புக்கு. அதுக்கப்புறம் அது வந்து 2014 புக்கு ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் இண்டஸ் டு வைகை அப்படின்னு சொல்லிட்டு 2019 வந்து ஒரு பெரிய புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த புத்தகம் வந்து எப்படின்னா அவர் பண்ண ஆய்வுகள் எல்லாத்தையும் ஒரு சேர செஞ்சு ஒரு 450 பக்கம் புக்காக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அது இங்கிலீஷ்ல இருக்கு. அதை பண்ணது வந்து ரோஜா முத்தியால இருக்கு ரிசர்ச் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 வந்து அந்த புக்கை வந்து தமிழாக்கம் பண்ணாங்க. ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை அப்படின்ற வந்து பேர்ல வந்து அதை வெளியிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க நிறைய புக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுவும் ஒரு புக்கு வந்து சுபாஷினி மேடம் வந்து ரெவியூ பண்ணியிருக்காங்க. அந்த ரெவியூக்கும் இந்த புக் இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த புக் வந்து வடிவமைக்கப்பட்டது. இந்த புக்கை வந்து வடிவமைச்சவங்க இவங்க 2 பேரும் தான், பாபா மேடமும் இறைவாணி மேடம் தான். இது எப்படின்னா 3 மணி நேரம் வந்து பாலகிருஷ்ண ஐயா வந்து இவங்கெல்லாம் 4 பேர் சேர்ந்து இன்டர்வியூ பண்ணிட்டு அதை அப்படியே புக்கை வந்து டைப் பண்ணி வந்து புக் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்து ஒரு இன்டர்வியூ ஜூம் இன்டர்வியூ வந்து புக்கை வந்து கன்வெர்ட் பண்ணி இப்போ இதுல வந்து சில முக்கியமான விஷயங்கள் வந்து நான் அறிமுகப்படுத்தணும், கட்டாயமாக. இது வந்து முதல் கேள்வி தான் நம்ம முக்கியமான கேள்வி. சரி, இப்போ நீங்க கேட்டு இருக்கவங்களுக்குள்ள உங்களுக்குள்ள அந்த கேள்வி இருக்கலாம், புதுசாக அந்த டாபிக்கை கேட்குறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா, சரி ஏதாவது கண்டுபிடிச்சாங்க, நீங்க மெசப்பட்டமையில கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம அவங்களையும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது எதுக்கு நீங்க கொண்டாடணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க, அப்படின்னா முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றது நம்ம ஒரு கேள்வியா வந்து வரும். அந்த கேள்வி தான் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து சுபாஷினி மேடம் வந்து சார்ட்ட கேட்குறாங்க, பாலகிருஷ்ண ஐயாட்ட வந்து கேள்வி, சிந்துவெளி நூற்றாண்டு கொண்டாட்டம் ஏன் கொண்டாடப்படும், அதுக்கு வந்து நம்ம ஐயாவும் சில குறிப்புகள் அதை சொல்லியிருந்தாங்க. ஒரு கொண்டாட்டம்ன்றது எதுக்குன்னா அந்த விஷயம் எவ்வளவு பெருசுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம் கொண்டாடுறோம், குடியரசு தினம் கொண்டாடுறோம், தீபாவளி கொண்டாடுறோம், பொங்கல் கொண்டாடுறோம், எல்லாமே கொண்டாட்டம்னா போது அது ஒரு மகிழ்ச்சியோ இல்லை ஒரு நினைவுபடுத்துது, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொண்டாட்டங்கள் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து 100வது ஆண்டு சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவின் பழம்பெரும் நாகரிகம்னு அறிவிக்கப்பட்டு 100வது ஆண்டு. இந்த 100வது ஆண்டுல பாத்தீங்கன்னா வந்து 100வது ஆண்டு கொண்டாடணும்ன்றதுக்கான ஏன்னா 25 ஒரு பெரிய மைல்ஸ்டோன், 50 ஒரு பெரிய மைல்ஸ்டோன், 75, 100 இதெல்லாம் நம்ம மைல்ஸ்டோன்ஸா கொண்டாடுறோம். இது கொண்டாடுறதுக்கு முக்கியம்ன்றது பார்த்தோம்னா நம்ம இந்தியாவோட வரலாறு என்னன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது திருப்பி வந்து ஒரு பொது புத்திக்கு எடுத்துட்டு போகணும்னா இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டங்கள் தான் பொது புத்திக்கு எடுத்துட்டு போகணும். நான் பொது புத்தின்னு சொல்றது பொது மக்களுக்கு, ஏன்னா ஆய்வாளர்களுக்கு மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது, கலைஞர்கள் இருக்கவங்க மனுஷங்களுக்கு வரைக்கும் வந்து இந்த அறிவு வந்து போய் சேரணும். அதனால அதுக்காக தான் நம்ம கொண்டாட்டங்கள் பண்றோம். அப்படி கொண்டாட்டங்கள் பண்ணும்போது இந்தியாவோட வரலாறு வந்து ஒரு வேதகால நாகரிகமா தான் இருக்கு. அது 1924 தான் அது ஒரு இல்லை, அது வந்து
பார்த்தீங்கன்னாலும் வணிக குடவுன்ஸ் நீங்க பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லாம அவங்க வந்து சுமேரியர்களுடைய எழுத்தறிவோடையும் வந்து வணிகம் பண்ணிப்பாங்க. அதுக்கும் நிறைய ப்ரூஃப் வந்து நமக்கு அங்கேயும் கிடைக்குது. இங்க மட்டும் இல்ல, அவங்க பண்ண வணிகம் செஞ்ச இடத்துலயும் நிறைய ப்ரூஃப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வணிகத்திற்கு இருந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்தோம்னா அங்க எந்த ஒரு போர் கருவிகளும் கிடைக்கவே இல்லை. போர் கருவிகள் கிடைக்காதுதான் அங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அணிகளில் இருக்கு, பொம்மைகள் இருக்கு. அவங்க சாதாரண வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க, நடத்திருக்காங்க. ஆனா வந்து ரொம்ப ஆடம்பரம் இல்லாம பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு ஐயா சொன்னதுதான் நான் திருப்பி சொல்றேன். இப்போ 8th இயர்ல நமக்கு எல்லாத்துக்கும் அந்த பிரமிட் தான் ஞாபகம். அவ்வளோ ஒரு பிரமிட் மாதிரியே ஸ்ட்ரக்சர் கிடையாது. இல்ல வந்து கோயில்கள் மாதிரி சுமேரியர்கள் மாதிரி அரண்மனைகளும் கோயில்களும் இருந்ததுன்னா அதுவும் கிடையாது. ரொம்ப சாதாரண கட்டடங்கள், வணிக கட்டடங்கள் தான். இது எல்லாமே வந்து பண்ணி வந்து ஒரு வாழ்க்கை முறை நடத்திருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு சின்ன இடத்துலயும் இல்லை. ஆப்கானிஸ்தான், பலுச்சிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா இந்த மாதிரி ஒரு 4 நாட்கள் வந்து பரவி இருந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய நாகரிகமா அந்த நாகரிகம் இருந்திருக்கு. அந்த நாகரிகத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், அதை திருப்பி வலியுறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டாட்ட முடியும்னு வந்து பாலகிருஷ்ணன் வந்து சொல்றாரு. அதான் முதல் கேள்விக்குரிய பதில், முதல் அத்தியாயம் சொல்லலாம். 2வது அத்தியாயம் வந்து எப்படின்னா திரு ஜான் மார்ஷல் அவர்களோட பங்களிப்பு என்ன, சிந்துவெளி நாகரிகத்துக்கு அவரோட பங்களிப்பு என்ன, திரு ஜான் மார்ஷல் அவர்களோட பங்களிப்பு என்ன அப்படின்றது. அது வந்து பங்களிப்பு வந்து முன்னாடியே நான் என்னோட முன்னுரையில சொல்லியிருந்தேன். அந்த முன்னுரையில சொன்ன விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் இந்த 2வது தேதியில் தான் நான் எடுத்தது. இது அந்த அகலாய்வு நடந்த காலகட்டம், அகலாய்வு கிடைச்ச பொருட்களை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. 3வது வந்து எவ்வளவு பெரிய நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் எவ்வளவு பெரிய நாகரிகம். அதுல நம்பர்ஸ்ல சொல்லணும்னா அது வந்து 13 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர், அவ்வளவு பெரிய இடம். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி 4 நாடுகள் அடங்கியது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப், சண்டிகர், ராஜஸ்தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குஜராத், கடைசியில் வந்து தெற்கோடி பகுதி, சிந்துவெளியோட தெற்கோடி பகுதி பார்த்தோம்னா இங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்க தைமாபாத்ன்ற இடம். ஸோ ஆப்கானிஸ்தான்ல ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் வந்து இந்த நாகரிகம் வந்து பெருசா இருக்கு. அதனால வந்து இந்த ஒரு பெரிய நாகரிகத்தை பற்றின விஷயங்கள் தெரியணும்னா, இந்த நிலப்பரப்பளவுல தெரியணும்னா அது வந்து நம்ம 3வது கேள்வியில பார்க்கலாம். 4வது 5வது எப்படின்னா அங்க என்ன வணிக பொருட்கள் கிடைச்சிருக்கு, அங்க என்ன மாதிரி பொருட்கள் கிடைச்சிட்டு, அங்க என்ன மாதிரி வணிகம் பண்ணாங்க, இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா ஏன்னா அகலாய்வு நம்ம வந்து நிறைய பண்ணோம். கீழடி நமக்கு எல்லாருமே பரிச்சயம் வாங்கிட்டதுனால நமக்கு வந்து தோணும் அங்க என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு இதுக்கு நமக்கு தோணும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு விடை வேணும் அப்படின்னா, கேள்விகளுக்கு விடை வேணும்னா 4வது 5வது சாப்டர் நீங்க படிச்சு பார்க்கலாம். அதுல வந்து நிறைய இருக்கு. இன்னொன்று என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் சமீபத்தில் வந்து டெல்லி போயிருக்கேன், அக்டோபர் மாதம். அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி மியூசியம், நேஷனல் மியூசியம் பார்த்தீங்கன்னா அதில் ஹரப்பனுக்குன்னே தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. ஹரப்பன் செக்ஷனும் வச்சுருக்காங்க. வெளியில் போகிற ஹரப்பன் செக்ஷன் உள்ளே போனீங்கன்னா இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் பேரை மாற்றி வச்சுருக்காங்க. இந்த சாரி சிவிலைசேஷனாக வந்து இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் பேரை மாற்றி வச்சுருக்காங்க. இது நீங்கள் டெக்னிக்கலையும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்து நம்ம அங்கே போக வேண்டாம். ஆனால் வந்து அதை கிடைச்ச பொருட்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். டான்சிங் கேர்ளை பார்க்கணும், ப்ரீஸ்ட்டை பார்க்கணும், அங்கே என்னெல்லாம் பொம்மை கிடைச்சிது, என்னெல்லாம் அணிகலம் யூஸ் பண்ணாங்க, எவ்வளோ பெரிய முதுபக்க தாலி கிடைச்சிது, எவ்வளோ பெரிய பானைகள் கிடைச்சிது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்மளோட நேஷனல் மியூசியம் டெல்லியில் இருக்கிறதுக்கு பார்க்கலாம். அது தவிர வந்து நம்ம சென்னை மியூசியத்துலேயும் இருக்குது, சென்னை எக்மோர் மியூசியத்துலேயும் இருக்குது. இந்த கீழடி மியூசியத்துலேயே சின்னதாக வந்து ரிலேஷன் வச்சுருக்காங்க. அதாவது கீழடிக்கும் சிந்துக்கும் என்ன வந்து அப்படின்றத வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் பொருட்கள் இவர் சொல்லியிருக்க பொருட்கள் 4வது சாப்டர்ல வந்து சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி அணிகள் கிடைச்சிருக்கு, கார்னியன் பீட்ஸ் கிடைச்சிருக்கு, லாபிஸ் சொல்லி கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும் போது அது நீங்கள் நேரம் பார்க்கணும்னா அது ஒரு தனி ஃபீல் இல்லைங்களா? அதை வந்து நம்ம மியூசியத்தில் போய் பார்க்கும்போது நம்ம டெல்லி மியூசியம் போனோம்னா அது எல்லாமே இருக்குது. அப்படி இல்லைனாலும் இந்த எக்மோர் மியூசியம்லையும் போய் பார்க்கலாம். எக்மோர் மியூசியம்ல சின்ன ரெப்ரசன்டேஷன் வச்சுருக்காங்க, அதுவுமே போகணும் இருக்கும் வந்துருக்கு. இது வந்து முதல் பாகம். 2வது பார்த்தோம்னா வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ நாகரிகம் இருந்துச்சு, அந்த நாகரிகத்துக்கும் நம்மளுக்கு என்ன தொடர்பு, அதுதான் நம்மளோட கேள்வியா இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்க கூடி இருக்கிறத வந்து ஒரு என்ன ஒரு அடிப்படை நாதம் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் பற்று தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு இதுவாக தான், அடிப்படை நாதம் அதுவாக தான் இருந்தது. அந்த தமிழ் பற்று, வரலாறு பற்று, ஒரு புது செய்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு பற்றில தான் நம்ம எல்லாமே இன்னைக்கு கூடியிருக்கோம். அப்படி கூடியிருக்கும் போது நம்மளோட நாகரிகம் சொல்லணும்னு நம்ம திராவிட நாகரிகம் சொல்றோம். இப்போ சிந்துவெளி நாகரிகம் வந்து திராவிட நாகரிகம் தான் அப்படின்னு சொல்றத வந்து நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்றத சில ஒரே கேள்வியா முடிக்காம 2-3 கேள்வியா கேட்டுருந்தாங்க. ஒவ்வொரு கேள்வியா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து மேல் மேற்கு கீழ் கிழக்கு இப்படின்னு ஒரு கடல்
வந்து சொல்றீங்க அப்படின்ற கேள்வி செஞ்சிருக்காங்க. அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நகரம்ன்றது வந்து எந்த இதுலையும் வந்து யாருக்குமே வந்து சந்தேகம் கிடையாது. ஏன்னா வந்து அவன்டா வந்து நான் ஒரு நகர நாகரிகம்னு சொல்லும் போது என்ன வேணும், கட்டுமானங்கள் வேணும், அவங்க வணிகம் செஞ்சிருக்கணும், விவசாயம் செஞ்சிருக்கணும், அவங்க நல்ல வந்து வாழ்க்கையில வந்து நல்ல வாழ்க்கை சம்பந்தக்கூடிய அவங்க சமையலாக யூஸ் பண்ண பொருளோ இல்லை அவங்க அணிகலன்களோ உண்மைகளோ அப்படின்றது பண்பாடு வந்து பண்பாட்டு விஷயங்கள் அங்கே தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு நகர நாகரிகத்துக்குரிய இது. அது வந்து அங்கே வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அந்த நகர நாகரிகத்துன்றது யாருமே டிபேட் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இது வந்து திராவிட நாகரிகமா அப்படின்னு சொல்லும்போது நான் திராவிட நாகரிகம்னால அந்த கேள்வியை நான் கேட்டதுன்னா அது முடியாது. அதான ஒரு அறிவுபூர்வமாக சொல்லணும், தரவுகளை சார்ந்து சொல்லணும். நிறைய பேர் பாலகிருஷ்ணன் ஐயாவோட உரைகள் கேட்டிருப்பீங்க. அவர் சொல்ற வார்த்தை மறுபடியும் திருப்பி சொல்ற வார்த்தை தரவுகள் சார்ந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லணும். சும்மா போன வார்த்தை சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. தரவுகள் சார்ந்து சொல்லணும். எதை சொன்னா ப்ரூவ் பண்ணு, நம்மளே இப்போ ஒரு ஆர்குமெண்ட் நம்ம 2 பேருக்கு யாராவது 2 பேர் சொல்லணும்னா ப்ரூவ் பண்ணு அப்படின்னு நமக்கு ஈஸியா கேட்டுட்டு போகிறோம். அப்போ அந்த ப்ரூஃப் வந்து வேணும். இது வந்து முன்னாடி வந்து திராவிட நாகரிகம்ன்றதை முன்னாடி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதான் ஐயாவும் சொன்னாங்க. இப்போ நம்ம சிந்துவெளி முத்திரைகள் வந்து நிறைய முத்திரைகள் கிடைச்சிருக்கு. அந்த முத்திரைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வணிகம் பண்ணது எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு இன்னும் தெரியல. ஆனால் நிறைய முத்திரைகள் ஆயிரக்கணக்கான முத்திரைகள் கிடைச்சிருக்கு. அதில் ஒன்று வந்து கிராஸ் மார்க். அந்த கிராஸ் மார்க் வந்து என்ன அப்படின்றத வந்து சர்வர் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஐயாவது மகாதேவன் எப்படி பார்க்குறாங்கன்னா, இது வந்து நம்ம மதுரைக்கு வந்து சங்கலிக்கத்தில் நான்மான கூடல்ன்ற பேர். அப்போ இது வந்து ஒரு நான்மான கூடல், ஒரு 4 பாதையை தான் இது குறிக்குது. ஒரு இடத்தோட 4 பாதையை குறிக்குது. ஒரு நகரத்துக்குரிய குறியீடாக இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு நகரம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு நகரத்துக்குரிய குறியீடாக இருக்கலாம் அப்படின்றத அவர் சொல்றாரு. அதே வந்து இப்போ அந்த மாதிரி கிராஸ் சிம்பல், அதோட கூட 2 சேவல் இருக்கிற மாதிரி சிம்பல் கிடைச்சு அதை அவர் வந்து கோழியூர் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதே வந்து நம்ம இங்க வந்தீங்கன்னா அரசலூர் கல்வெட்டு வந்தீங்கன்னாலுமே அது வந்து நீங்க பார்க்கணும். இந்த மாதிரி வந்து குறியீடுகளோட பக்கங்களையும் வந்து வச்சுட்டு அது வந்து திராவிட நாகரிகமா இருக்க முடியும் அப்படின்றத வந்து திரு ஐராவத மகாதேவன் ஐயா சொல்றாரு. அடுத்து வந்து பேராசிரியர் ஆஸ்கோ பார்க்கலாம். அவர் வந்து என்னன்னா அவரோட வந்து நான் சொன்ன மாதிரி அவரோட அவர் ஃபின்லாண்டில் பிறந்தவர், ஆனால் இந்தியாவில் தான் வாழ்ந்தவர். எல்லா திராவிட மொழிகளையும் கற்றுக்கிட்டாரு. முக்கியமாக தமிழ் நல்லா கற்றுக்கிட்டாரு. அதே மாதிரி வந்து இந்தோ ஆரிய மொழிகளையும் கற்றுக்கிட்டு அந்த மொழிகளை அவர் வந்து அதில் வந்து புலமையும் இது பண்ணிட்டு அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாரு. இப்போ சுமேரியாவில் ஒரு இடம் மெலுகான்னு சொல்கிறாங்க. சுமேரியருக்கும் எங்களுக்கு என்னன்னா வணிக தொடர்பு நிறையா இருக்கு. இங்கேருந்து நிறைய பொருட்கள் அங்கே போயிருக்கு. நிறைய தொடர்புகள் வணிக தொடர்புகள் சிந்துவெளி நகரத்துக்கும் அங்கேயும் இருந்தது. ஆனால் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த மெலுகான்னு சொல்கிறாங்க. ஏன்னா வணிகம் பண்ணுறாங்கன்னா போனே வந்தேன்ற மாதிரி இருக்காது. ஏன்னா அதெல்லாம் பல கிலோமீட்டர், பல 1000 கிலோமீட்டர் வந்து 100 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி போகிறாங்க. போயிட்டு வரும்போது வந்து டக்குன்னு வர முடியாது. அப்போ அங்கே வந்து போவாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க, வணிகம் செய்வாங்க, திரும்பி வருவாங்க. அப்படின்ற ஒரு பகுதி தான் மெலுகா. அந்த மெலுகா பகுதியை வந்து வந்து பேராசிரியர் ஆஸ்கோ பார்க்கலா மொழிபெயர்க்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மெலுகான்னு சொல்றாங்கன்னா அது தமிழ்ல வந்து மேலகம் அப்படின்ற பேரு. ஏன்னா இன்னைக்கு வந்து சுமேரியன் சொல்றது வந்து ஈரான், பிரசன்ட் டே ஈரானுக்கு வெஸ்டா தான் இந்தியா இல்லைங்களா? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பலூச்சிஸ்தான், கஜகஸ்தான் அந்த ஏரியா, அதுக்கப்புறம் பாகிஸ்தான், இந்தியான்னு இது மேற்கு பகுதியாக தான் வந்து இருக்கு. அப்போ இவங்களுக்கு மேற்கு பக்கம் இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்றதுனால மேலகம் அப்படின்ற பேர்ல வந்து அவங்க சொல்றாங்க. இது வந்து இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் இருக்கு. மேலகம்னு சொல்லும் போது தமிழோட ரிலேட் ஆகிட்டதுனால அது ஒரு வழித்தனம் இருக்குன்றது தெரியும். அது போக வந்து இப்போ சிந்துவெளி நகரம் எல்லாரும் ஒன்று அகலாய்வு பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் 1400க்கும் மேற்பட்ட அகலாய்வு நடத்திருக்காங்க. அதாவது சிந்துவெளி நகரம் நம்ம இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹரப்பா மோதல் வந்து பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. அப்போ நம்மளோட நாகரிகம் சொல்லிக்கிறதுக்கு நமக்கு எதுவும் இல்லை. அதனால ஏசை என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் நிறைய தோண்டி எடுத்து லோக்கல்லாம் அப்படி தோண்டி எடுத்துருந்தோம். லோக்கல் கோரவீராலாம் அப்படி தோண்டி எடுத்துருந்தா ராக்கிக்கிட்டே அதுக்கப்புறம் வரும். இந்த மாதிரி வந்து அகலாய்வு பாகிஸ்தான்லையும் இந்தியாவிலும் செஞ்சப்பட்ட அகலாய்வு பார்த்தீங்கன்னா 1400 இடம் வந்து அகலாய்வு பண்ணியிருக்காங்க. இந்த 1400ல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பண்ண அவங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் தெரியுது. எப்படின்னா ஒரு மேல்நகரம் பார்த்துட்டேன்னா கீழ்நகரம் கட்டாயமாக இருக்கும். ஒரு இடத்துல வந்து நம்ம மேல்நகரம் அந்த கொல்லியாளர் வந்து மேல்நகரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கட்டாயமா இது பக்கத்துல கீழ்நகரம் இருக்கும். அதே கீழ்நகரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கட்டாயமா ஒரு மேல்நகரம் இருக்கும். அந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள வந்து தொழில் ப்ராக்டிஸாகவே இருக்கு. சிந்துவெளி இதுதான் நான் தேடுறேன் அப்படின்னும் போது கீழ் கட்சிதான் கட்டாயமா மேல தேடுவேன், மேல் கட்சிதான் கட்டாயமா கீழே தேடுவேன். அந்த மாதிரி ஒரு பழக்கம் அவங்ககிட்ட இருக்கு. இந்த பழக்கம் வந்து இருக்கிறது வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்டுக்கு இடையில உள்ள பழக்கம். இது வந்து பாலகிருஷ்ண ஐயா பார்க்கும்போது ஏன் வந்து மேற்கு பக்கத்தை வந்து மேலே வச்சுருக்காங்க, ஏன் கிழக்கு பக்கத்தை வந்து தாழ்வா வச்சுருக்காங்க? ஏன்னா மேற்கு பக்கம் வந்து நம்ம சிந்துவெளி நகரங்கள்லாம் ஒரு இருக்குன்னா இது எல்லாமே வந்து மேற்கு பக்கம் இருக்கவங்க குடி தலைவர்கள்,
தொழிற்சாலைகள், கைவினை கலைஞர்கள் தங்கியிருந்த இடம், மற்றவங்க தங்கியிருந்த இடம் இதெல்லாம் கீழ்கொடுக்கணும். அவங்களோட ஈடுபாடும் கீழ்கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு, இதெல்லாம் வந்து சிந்துவெளி நகரம்னாலே இந்த ஒரு அமைப்பு தான் இருக்கும். இந்த அமைப்புல இருக்கும்போது அந்த இது வந்து ப்ராக்டிஸ் இருக்கும்போது என்னது இது மேல்னா என்ன, மேலும் சொல்றாங்க கீழும் சொல்றாங்க, இதுக்கும் நம்மளுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றது தான் அவரோட பாலகிருஷ்ணனோட ஆய்வினோட தொடர்புக்குள்ளியா. அப்போ வந்து அவர் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு ஆய்வாளரா வந்து வடக்குன்றதை எப்படி சொல்றாங்க, தெற்குன்றதை எப்படி சொல்றாங்க, கிழக்குன்றதை எப்படி சொல்றாங்க. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து காம்பஸ் வந்து நிறைய டைரக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா ஒரு மொழியியல் ஆய்வு பார்த்தீங்கன்னா எதை வடக்குன்னு சொல்லணும், எதை தெற்குன்னு சொல்லணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய மொழிகள், திராவிட மொழிகளும் எடுத்து பார்க்குறாரு. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, பிராகுதி, அது மாதிரி கோந்து, இந்த மாதிரி நிறைய திராவிட மொழிகள்லையும் எடுத்து பார்க்குறாரு. அதே சமயம் இந்தோ ஆரிய மொழிகள், அந்த மொழிகள்லையும் வந்து எடுத்து பார்க்குறாரு. அப்படி எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன வந்து தெரியும்னா, இதில் வந்து இந்தோ ஆரிய மொழிகளில் வந்து அவங்க வந்து முன்னாடி இருக்கிறதா கிழக்கு, பின்னாடி இருக்கிறது மேற்கு. அவங்க எப்பவுமே ஒரு ஆளை வந்து பொருள் முன்னிலைப்படுத்திட்டு, எனக்கு முன்னாடி சூரியன் இருந்தால் அது கிழக்கு, எனக்கு பின்னாடி வந்து அப்படி நிற்கிறேன்னா எனக்கு பின்னாடி வந்து மேற்கு அப்படின்ற ஒரு கருத்துக்கோள் தான் அவங்க வந்து டைரக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு ஆய்வு முடிவு வந்து சிசில் ப்ரவுன் அவங்க வந்து வேர் டஸ் த கார்டினல் டைரக்ஷன்ஸ் கம் ஃப்ரம் அப்படின்னு ஒரு ஆய்வறிஞர் வந்து அவங்க வந்து பண்ண முடிவுல தான் பாலகிருஷ்ணன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது வந்து இவர் நிறைய கேள்விகள் கேட்டு வரும்போது இதில் என்ன சொல்ல கடைசியாக என்ன வர்றாருன்னா, நிறைய சங்கர கேள்வி பார்க்குறாரு, மொழியை சார்ந்து பார்த்துட்டு இது வந்து மேற்கு கீழ் கிழக்குன்றது வந்து மேலுன்றதை வந்து மேற்கு திசையை தான் சொல்லியிருக்காங்க, கீழுன்றது கிழக்கு திசையை தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வந்து நிறுவுறாரு. அந்த மாதிரி எந்த ஒரு சிந்துவெளி நகரமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இப்போ மேடம் சொன்ன மாதிரி நான் வந்து இங்கே போயிருந்தேன், லோக்கல் தோல விழாவுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் போயிருந்தேன். அங்கே வந்து நம்ம போய் பார்த்தோம்னா அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. என்னடா சொல்லி வச்ச மாதிரி மேற்கு பகுதி மேடவும் கிழக்கு பகுதியை வந்து தாழ்வாகவும் நீங்கள் கட்டிருக்கீங்க. தோலவிழாங்கெல்லாம் அவ்வளோ 120 ஏக்கர், 120 ஏக்கர்ல நமக்கு அந்த பிரம்மாண்டத்தில் வந்து தனியாக தெரியுது. மேற்கு பகுதி குடித்தலைவர்கள் இருக்கிற இடம் வந்து தெற்கா தெரியுது. கீழே வந்து கைவினை கலைஞர்கள், ஃபேக்டரி இந்த இடம் கூட மற்ற இதெல்லாம் கீழே. இந்த மாதிரிலாம் சிந்துவெளி நகரங்கள்லாமே இருக்கு. இது வந்து ஒரு மொழியியல் ரீதியாக நம்ம பாலகிருஷ்ணன் ஐயா வந்து அதை அப்ரோச் பண்ணி, இது அங்கே மட்டும் இல்லை, அங்கே போயிட்டு வந்துட்டு நான் பாலகிருஷ்ணன் ஐயா அந்த கான்ஃபரன்ஸில் மீட் பண்ணேன். அவங்க பேசும்போது பார்த்தோம்னா வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, அங்கே மட்டும் இல்லைம்மா, நம்ம பொற்பானை கோட்டை போய் பார்த்தீங்கன்னாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே மட்டும் இல்லை, பொற்பானை கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. அந்த இடத்துல போய் பார்த்தோம்னாலும் அந்த கோட்டையோட அமைப்பும் வந்து மேல் பகுதி வந்து மேடாக இருக்கும், கீழ்பகுதி வந்து தாழ்வாக தான் இருக்கும். அந்த அமைப்பு தமிழ்நாட்டிலேயே நிறைய இடத்துல இருக்கு அப்படின்றத சொன்னாங்க. இது வந்து இது வந்து அவரோட முதல் முடிவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் இன்னும் அதோட மட்டும் நிப்பாட்டல. அவர் எப்பயுமே வந்து தரோவாக ரிசர்ச் பண்ணிக்கணும். ஒரு ஆய்வாளராக தன்னை வந்து எல்லா பரிமாணத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவர் என்ன பண்றாருன்னா வந்து அடுத்தது வந்து இது பற்றி பேசுவார். ஜிஸ்ன்ற ஒரு டெக்னாலஜி கேள்விப்பட்டிருக்கீங்க, ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். அது எப்படின்னா வந்து ஒரு இடத்தோட லேட்டிடியூட், லாங்கிடியூட், மீன் சீ லெவல் இதெல்லாமே குறிச்சு வச்சிருக்கோம். இப்போ நம்ம மதுரையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் வந்து 2 ஊர் இருக்கு, கீழக்குயில்குடி, மேலக்குயில்குடி அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் கீழக்குயில்குடி, மேலக்குயில்குடி இருக்கு. இந்த கீழ்லாம் வந்து கிழக்குன்னு சொல்றாங்க, மேல்னா மேற்குன்னு சொல்றாங்க. இந்த ஆய்வை அங்கே கொட்டி பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்து, அதாவது மீன் சீ லெவல், அதாவது கடல் மட்டத்துல இருந்து எவ்வளவு தூரம் தூக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேலக்குயில்குடி வந்து உயரமா இருக்கு, கீழக்குயில்குடி தாழ்வா இருக்கு. இது வந்து நம்மளோட நமக்கு நெருங்கின எக்ஸாம்பிள்ல இதை பார்க்கலாம். அதே மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு ஊர்ல எல்லாத்தையுமே மேல்மருவத்தூர், கீழ்மருவத்தூர், மேலூர், கீழூர் அந்த மாதிரி நிறைய இடங்கள் இந்த மாதிரி அட்டவணைப்படுத்தி எல்லா ஊர்களையும் பார்த்தா 80% ஊர்கள்ல எங்கெல்லாம் மேலூர், மேலக்குயில்குடி அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்குதோ மேற்கு பக்கம் இருக்கிற ஊர்கள் எல்லாமே வந்து கிராமங்கள் எல்லாமே வந்து மேற்கு பகுதியாகவும், கீழ் பக்கம் இருக்கிற எல்லாமே வந்து கிழக்கு பகுதியில் இருக்கிற எல்லாமே கீழ் பகுதியில இருக்கு. இது வந்து அவர் ஒரு ஆய்வு பண்றாரு, மொழியை சார்ந்து ஒன்று கொண்டு வராரு. அது இன்றைய நடைமுறையில எப்படி இருக்குன்னு பாக்குறாரு. அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து சிந்துவெளியில இருக்கிறது வந்து ஒரு திராவிட பரிமாணம் அப்படின்றத அவர் நிறுவுறாரு. இது வந்து ஒரு கேள்விக்குறிதான். அடுத்து வந்து ஐயா சொன்ன மாதிரி தான் நம்ம எல்லாருமே இந்த ரைமிங் டைமிங் வந்து நம்ம பிடிக்கும். வடிவேல் ஜோக்கா இருந்தாலும் சரி, இந்த சிந்துவெளி ரிசர்ச்சா இருந்தாலும் சரி, ரைமிங் டைமிங் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து இன்னைக்கு கூட நீயான ஷோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அது ராப் மியூசிக் பத்தி பேசும்போது கூட வந்து ரைமிங்கா பேசினாங்க, ராப்பே நல்லா இருக்கும் அப்படின்னு பேசுறாங்க. அந்த தமிழ் ராப்பை வந்து ராப்பர்ஸ் வந்து பேசினாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு
இனப்புரியாத ஒரு கிளர் நம்ம வந்து அந்த ரைமிங்கா டைமிங்கா இருக்கும். அப்படி வந்து இருக்கும்போது தான் இவர் வந்து இந்த கருதுகள்லாம் கொண்டு வர்றாரு. சிந்துவெளி நாருக்கு திராவிட அடித்தளம் அப்படின்னு ஒரு கருத்து அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்கறதுக்கு இனிமையா இருக்கிற மாதிரி சிந்துவெளி விட்ட இடமும் சங்கரன் தொட்ட இடமும், அப்புறம் வந்து சிந்துவெளி வந்து மென்பொருள்னா ஹார்ட்வேர்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து அவர் நிறைய வந்து பொதுமக்களுக்கு பரிச்சயம் ஆகிற மாதிரி வந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு ஸோ இதெல்லாமே வந்து நடந்துருக்கு. இதுல வந்து என்னன்னா அடுத்தது வந்து சுபாஷினி மேடம் கேட்குற கேள்வி வந்து நீங்க இந்த மாதிரி ரைமிங்கா சொல்லிட்டு இருக்கீங்க, இது எதுக்கு வந்து முக்கியமாக வந்து என்ன சொல்றீங்க, பிளஸ் இது எதுக்கு பின்னாடி இந்த விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க பாலகிருஷ்ண ஐயா என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பொதுப்பதிக்கு எடுத்துட்டு போகணும். அதை வந்து நான் ஒரு ஆய்வோட வந்து நான் நிப்பாட்டல, பொதுப்பதிக்கு எடுத்துட்டு போகணும், அந்த பொதுப்பதிக்கு எடுத்துட்டு போகணுன்றதுனால தான் இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு வராது. விஷயத்துக்கு வரும்போது வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் அங்கே எங்கேயோ இருக்கு, குஜராத்ல இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா 2005 BCல இருந்து 1900 BC தான் மெச்சூர் அரப்பன், அதாவது வந்து நல்ல முதிர்ந்த நாகரிகம் இருந்த காலகட்டம். அந்த காலகட்டமும் ஒன்று. சங்க இலக்கியம் பார்த்தீங்கன்னா வந்து கிமு 300 இருந்து கிபி 200 இதுதான் சங்க இலக்கியத்தோட காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1900 அது முடியுது. ஆனால் இந்த ஆரம்பிச்சது கிமு 300 தான் ஆரம்பிச்சு. இப்போ இவ்வளோ இடைவெளி இருக்கு, 1500 1600 வருஷம் இடைவெளி இருக்கு. அப்புறம் தூரம் பார்த்தீங்கன்னா அந்த அங்கநாடு எங்கேயோ இருக்கு, அந்த சிந்துவெளி நாகரிகம்லாம் இருந்ததுலாம் எங்கேயோ இருக்கு. அப்படின்னு பார்த்தா அதுவும் 1000கணக்கான கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை எப்படி வந்து கனெக்ட் பண்றது அப்படின்றது கேள்வி நம்ம இருக்கோம். அதுக்கு வந்து அவர் வந்து இப்படிதான் ஆன்சர் பண்றாரு. எப்படின்னா நம்ம இப்போ திராவிட மொழிகள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டக்குன்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவோம், நம்ம சுற்றி இருக்க பெரிய காலத்தில் சொல்லுவோம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் டக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இது மட்டும்தான் பார்த்தோம்னா இல்லை. ஆப்கானிஸ்தான்ல திராவிடன் ஒரு மொழி இருக்கு, அந்த மொழியும் வந்து திராவிட மொழி தான். அதே மாதிரி நம்மளோட பீகார்ல மாட்டோன்னு ஒரு மொழி இருக்கு, அதுவும் வந்து திராவிட மொழி. அதே மாதிரி வந்து ஒரிசால மூணுன்னு ஒரு மொழி இருக்கு, அந்த மொழியும் திராவிட மொழி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல வந்து குருக்குன்னு ஒரு மொழி இருக்கு, இது எல்லாமே திராவிட மொழிகள் தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா பூரா வந்து திராவிட மொழிகள் வந்து பரவி இருக்கு. ஒரு இடத்துல தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, இந்தியா ஃபுல்லா வந்து பரவி இருக்கு. இது ஒரு பரிமாணம், அவரோட முடிவுக்கு இது ஒரு பரிமாணம். அலுவலக சாமி அடுத்த சொன்னோம்னா உலக சிலை. இந்த உலக சிலை வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம வந்து மகனால கண்டுபிடிச்சது முக்கியமானது இந்த டான்சிங். அது அன்னைக்கு வந்து காலகட்டத்தில் அதுக்கு டான்சிங் வச்சாங்க. இன்னைக்கு அதுக்கு பேர் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமாக வைக்கிறாங்க. நம்ம வேலை வந்து அதை வந்து வந்து விளையாட்டு சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொன்னவங்க வந்து ஹைலி கான்ஃபிடென்ட் லேடி அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சரி, இதெல்லாம் வந்து அந்த சிலை வந்து எப்படி செய்யணும், ஒரு சிலை செய்யணும்னா அந்த சிற்பிக்குன்னு ஒரு ஆய்வு முறை, அவங்களுக்கும் ஒரு முறை இருக்கு. அது மண் சிற்பம் செய்யறாங்களோ உலோக சிற்பம் செய்யறாங்களோ அந்த சிற்பிக்குன்னு ஒரு இருக்கு. அப்படி பார்த்தோம்னா வந்து அங்க ஒரு சில வந்து ஒரு பழங்குடியினாலும் இந்த சிலை செய்யணும்னா அந்த மெத்தட் பேரு லாஸ்ட் ஆக்சஸ். ஆனால் அந்த மெத்தடுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ராஜராஜ சோழன் பீரியட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலே நிறைய சிலைகள்லாம் வந்து ராஜராஜ சோழன் பீரியட்ல சொல்லுவாங்க. இன்னைக்கு சிலைகள் எல்லாத்தையுமே வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது டான்சிங்காலும் கிடைச்சிருக்கு, ராஜராஜன் சிலையும் கிடைச்சிருக்கு. இந்த சிலையை செய்யற 2 மெத்தடும் ஒன்று தான். ஆனால் ராஜராஜன் சிலையை செஞ்சது யாருன்னா சுவாமிமலை, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சுவாமிமலையில் இருக்கிற ஒரு குரூப்ல அதை பண்ணிருக்காங்க. அந்த இன்னைக்கும் அந்த கலைஞர்கள் அந்த சிற்பிகள் அப்படி இருக்காங்க. இப்போ அங்கிருந்து இங்க வரைக்கும் வந்து நிறைய வந்து விஷயங்கள் அதே செய்யற அதே முறை இங்கேயும் இருக்கு அப்படின்றது இன்னொரு ப்ரூஃபாக கொடுக்கும். மூணாவது பார்த்தோம்னா சங்க இலக்கியத்தில் வந்து எடுத்துக்காங்க. அங்கே வந்து சிந்துவெளி நாகரிகம் வந்து எருமையை கொண்டாடுறது. ஐயா சொன்ன மாதிரி வந்து 90% எருமைகள் சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கு. அது வந்து இங்க வந்து சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா எருமையை சிந்துவெளி நாகரிகம் கொண்டாடினாலும் அதே அளவுக்கு சங்க இலக்கியமும் கொண்டாடுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்துக்கும் சிந்துவெளிக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. இதோட மட்டும் இல்லாமல் நிறைய வந்து மற்ற விஷயங்களும் இருக்கு. நான் எருமையை பற்றி நான் சொல்லணும்னா இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பீஸான்றது ஒரு பிடித்தமான பொருள். ஆனால் பீஸாவில் வந்து சீஸ், மசாலா சீஸ் வந்து வேணும்ன்றது நம்ம விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்ற சீஸ். ஆனால் அந்த சீஸ்க்கும் சிந்துவெளிக்கும் தொடர்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த சிந்துவெளி வணிகர்கள் வந்து எருமையும்
ஐபிசி லிங்க் அங்கேயும் இருக்கு இந்த சிவிலைசேஷன் லிங்க். மசாலா சீஸ்ன்றது வந்து இன்னைக்கு நம்ம கைக்கு கிடைக்கும் போது இங்க இருக்க ஒரு சிந்துவெளி வணிகம் தான் கொண்டு போய் அங்க வரைக்கும் விட்டுருக்கான். அந்த வணிகத்தோட விளைவு தான் நம்ம வந்து மசாலா சீஸ் சாப்பிடுறோம். அடுத்து வந்து இன்னொன்று இந்த போன வாரமோ அதுக்கு முன்ன வாரமோ வந்து சத்தீஸ்கர்ல வந்து ஒருத்தர் வந்து சத்தீஸ்கர்ல ஜார்க்கண்ட்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு எரும மாடை வந்து ஏலத்துக்கு விடுறாரு. அந்த எருமை வந்து 23 கோடிக்கு ஏலம் போயிருக்கு. 23 கோடிக்கு ஏலம் போயிட்டு அவர் கடைசி கொடுக்க அவருக்கு மனசுல என் மயம் மாதிரி நான் வளர்த்துட்டா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அந்த இதுக்கு எருமை வந்து இன்னைக்கு நம்ம வந்து அந்த நாகரிக சூழல் அங்க இல்லைனாலுமே அந்த பண்பாடு அங்க இருந்துதான் இருக்கு. எருமையை கொண்டாடுற பண்பாடு அங்க இருந்துட்டே தான் இருக்கு. இது சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட்ன்றது வட மாநிலம். அங்கேயும் அந்த பண்பாடு இன்னும் இருந்துட்டே இருக்கு. அப்படி வந்து அந்த எருமைன்றது ஒரு பெரிய தொழிலா இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள். அடுத்து வந்து சம்பளம் விட்ட இடமும் கொட்ட இடமும் அப்படின்றத பத்தியும் நிறைய பேசியிருக்காங்க. அடுத்து இடப்பெயரா அவங்க சொன்ன மாதிரி அங்க வந்து நம்ம இன்னைக்கு வந்து மதுரை கொட்டை வஞ்சி தொண்டி காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டில் இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் இருக்கு அப்படிங்கிறத வந்து நிறைய ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த ஆய்வுகள் எல்லாத்தையுமே வந்து இந்த புக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 9வது என்னன்னா அங்க இருக்க எழுத்து முறைகள் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? ஏன்னா நிறைய எழுத்து முறைகள் இருக்கு. சின்ன வரைக்கும் வந்து நமக்கு அதை வாசிக்க முடியுது. சிறுவழி எழுத்துக்களை நம்ம வாசிக்க முடியும். ஆனா அங்க இருக்க கிராஃபிட்டின்னு சொல்ற குறியீடுகள் அங்க கிடைச்ச குறியீடுகள் இங்க கீழடியிலையும் நமக்கு கிடைக்குது. தமிழ்நாட்டு பகுதியில் கொடுமணலா இருக்கட்டும் சிவாலயா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே நமக்கு கிடைக்குது. இந்த கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம தொடர்பு பார்த்தோம்னா சிந்துவெளி நாகரிகம் ஒரு திராவிட நாகரிகம்னா இருக்க முடியும் அப்படின்றத வந்து அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு. இன்னும் வந்து நான் பேராசிரியர் பக்தவிஷ்ணு பாரதியார் வந்து இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்து விட்டேனாங்கன்னா அவர் வந்து ஒரு பண்பாட்டு பேராசிரியர், அவங்க சமூகியல் பேராசிரியர். அவர் வந்து பாலகிருஷ்ண சாரோட ரிசர்ச் எப்படி பார்க்குறாங்கன்னா அதை வந்து டிரான்ஸ் டிசிப்ளினரி ரிசர்ச் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா நீங்க வந்து ஒரு விஷயங்களை வந்து எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா ரிசர்ச்னும் போது ஒரே துறையில மட்டும் நீங்க ஆய்வு பண்ணலாம். இது இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச்ல 2-3 துறைகளை சேர்ந்து பண்ணலாம். அதையும் கடந்து இவர் வந்து ஒரு எந்த துறைக்குமே வந்து அதாகாம நிறைய துறைகளை வந்து பண்ணிட்டார். அப்படி ஒரு 19 துறையை வந்து கலந்து சொல்றாரு. நான் வாசிக்கிறேன். தொல்லியல், இடப்பெயர்வியல், மண்ணியல், புவியியல், மொழியியல், சந்தை இலக்கியவியல், தொழில்நுட்பங்களின் வரலாறு, இயற்கை வரலாறு, தாவரவியல், விலங்கியல், வணிகவியல், மக்கள் தொகையியல், பொருள்சார் பண்பாட்டியல், இன்றியல், மக்கள் வழக்காற்றியல், பழங்குடியியல், இந்தியவியல், திராவிடவியல், ஒப்புமையியல், இயல், கலையியல், அழகியல். இந்த மாதிரி 19 துறையில வந்து கலெக்ஷன் ஐயா வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க. எல்லாமே ஆய்வு பண்ணி அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் எல்லாமே வந்து ஒரு திராவிட நாகரிகம். நம்மளுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கு. அதை இன்னொரு கலெக்ஷன் ஐயாட்ட வந்து இன்னொரு டைப்பிங்கான ஒரு டைலாகும் இருக்கும். சிந்துவெளிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து தூரம் இருக்கும், ஆனா இடைவெளி கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்துவெளிக்கும் கங்கைக்கும் தூரம் கம்மி, ஆனா இடைவெளி அதிகம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இடைவெளி வந்து ரொம்ப கம்மி. அப்படி ஒரு பழம்பெரும் நாகரிகம் நம்மளோட நாகரிகமாகவும் இருந்தது. இதை வந்து அவர் வந்து துறைகள் சொல்லியிருக்கேன். இவரோட கருத்தாக்கங்கள்னு சொல்லிட்டு அவர் வந்து பேராசிரியர் பக்தவிஷ்ணு பாரதியை வந்து தெரிஞ்சவங்க பெரிய பாராமணம்னா ரொம்ப க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய அவருமே ஒரு பெரிய ஆளுமை. அவர் வந்து இவரோட கருத்தாக்கங்களை வந்து பட்டியலிட்டிருக்காரு. அதையும் நான் வாசிக்கிறேன். இடப்பேராய்வு, கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம், மேல் மேற்கு கீழ் கிழக்கு, பாணித்தனம், எருமைத்தனம், திராவிட குஜராத், திராவிட மராட்டியம், வன்னி மரத்தின் தொடர்ச்சி, திசைகள், சிவப்பு நிறத்தின் மேன்மை, நிறத்தின் குறியீடுகள், கீழர்கள், முத்திரைகள், குறியீடுகள், பொருள்சார் பண்பாடு, இந்தியா எனும் வழக்காடு, வழக்காட்டுகளின் இடப்பெயர்ச்சி, பண்பாட்டு பெயர்வு, இப்படின்னு வந்து நிறைய வந்து கருத்தாக்கங்களை வந்து முன்வச்சு அந்த வந்து நமக்கு வந்து கொடுக்கணும். இது வந்து ஒரு ரிசர்ச்சா பார்க்கும்போது இதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனா வந்து நெய்வா அதாவது ஒரு இதாக பார்த்தோம்னா இதுக்கு இதனால என்ன வந்து ஒரு பெரிய பயன் எனக்கு என்ன இருக்கு, இதனால என்ன அப்படின்னா முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்திய பண்பாடு வேதகால பண்பாடுக்கு முதின பண்பாடு. இது வந்து 5000 ஆண்டு பழமையான பண்பாடு. இந்த கேள்வியை சுபாஷினி மேடமும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரு பொதுமக்களா இதுக்கு என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி கடைசி கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்ன
என்பதை ஆய்வுத்தரவுகள் சான்றிதழ்னா அறிந்து பயன்பட வேண்டும். இதுதான் அவரோட ரிசர்ச்சோட ப்ரூஃப்னு என்ன சொன்னாங்க. சமகாலத்துல நம்ம வந்து சங்க இலக்கியத்தை ஒரு வாழ்வியல் இலக்கியமா எடுத்துட்டு நம்மளோட நீதிகளை வந்து நம்ம அறநிலை நீதி ஒழுக்கம் இதெல்லாம் வந்து அதுல இருந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து நான் வந்து பொதுக்குட்டிக்கு படத்தில் வந்து கலெக்ஷன் ஐயா நிறைய வந்து பாடப்படுறாங்க. கலெக்ஷன் ஐயா ஃபாலோ பண்ண ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ண டீச்சர்ஸ் கேட்குறவங்க நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. அவர் வந்து முன்னாடி கொடுக்குற முறைகள்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முடிச்சு கொடுக்குற முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆய்வுரைகளாக இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்துடுறாரு. எல்லாத்துக்கும் பொதுமுறை கொண்டு போய் சேர்க்கணும்னு வந்துட்டார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒவ்வொரு இலக்கிய விழாவுக்கும் போயிருக்காங்க. அது எங்கெல்லாம் புத்தக கண்காட்சி நடந்தோ அங்கெல்லாம் அவர் போய் பேசுவார். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போய் இந்த நிகழ்ச்சியை வந்து சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்த கட்டத்தில் வந்து என்னன்னா சங்க இலக்கிய பாடல்கள் வந்து எல்லாம் முக்கியமான பாடல்கள், சிந்துவெளி பாடல்கள், சிந்துவெளி நாரைக்கு ஒப்பிட்டா இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா காஃபி டேபிள் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு போஸ்டர் மாதிரி இருக்கும். அந்த போஸ்டர் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு. நான் ஃபாலோ பண்ண தெரியும். அவர் ஒரு நாடகம் மாதிரி எழுதி போடுறாங்க. சிந்துக்கும் சரசுக்கும் வந்து ஒரு உரையாடல் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வராங்க. அந்த உரையாடலோட வந்து நிப்பாட்டாம வைகியும் பணத்தை இணைச்சி வச்சிருக்காரு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அவரோட ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து எழுதிட்டு வர்றாரு. ஸோ நமக்கு வந்து இதை தொடர்ந்து வந்து எல்லா வடிவத்திலையும் இந்த அந்த வடிவம் வந்து உரையாடல் வடிவம் வந்து ரொம்ப வந்து ஒருத்தருக்கு வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணணும்னா ஒரு உரையாடல் வடிவம் வேணும். அந்த மாதிரி உரையாடல் வடிவத்திலையும் அதை எடுத்துட்டு வந்து போறாரு. இந்த மாதிரி வந்து அவர் பெரிய ஒரு ஜான் மாஸ்டர் வந்து ஒரு பெரிய ஆய்வம் வந்து உலகத்தை அழைச்சாரு. அது நூற்றாண்டுல நம்ம இன்னைக்கு இருக்கோம். அந்த நூற்றாண்டு கொண்டாடுற ஒரு விஷயங்கள தான் வெளியில வந்திருக்கு. இன்னைக்கும் அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா என்னன்னா இந்த நாகரிகம் வந்து ரொம்ப நம்மளுக்கு க்ளோஸான நாகரிகம், நம்மளுக்கு வந்து நெருக்கமான நாகரிகம். இது ஒரு திராவிட நாகரிகம்ன்றது தான் நம்மளுக்கு உள்ள ஒரு கனெக்ஷன் வந்து வந்து சொல்லுது. அது மாதிரி இந்த சங்க இலக்கியத்துக்கு வந்து மூலியமா தான் வரலட்சுமி வந்து நிறைய விஷயங்களை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ சங்க இலக்கியத்தையும் நம்ம திரும்ப மறுவாசிப்பு பண்ணணும். நான் வந்து சங்க இலக்கியம் ஸ்கூலில் வந்து படிக்கிறது எப்படி படிப்போம்னா புராணம் பாடல், இது மனப்பாட பாடல், இதை 5 மார்க் கேட்பாங்க, இது 10 மார்க் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு காலேஜில் எப்படி நடக்குதுன்னு தெரியல. 2 தமிழ் பேராசிரியர்கள் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நான் அதுக்கப்புறம் படிச்சிருக்கேன். ஆனால் வந்து அதில் வந்து நமக்கு ஒரு வாழ்வியல் இலக்கியமாக வந்து நம்ம பார்க்கணும். அதாவது அந்த காலத்தில் இந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க, எனக்கு முன்னே ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷன் எப்படிலாம் வாழ்ந்தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா வெறும் ராஜாராணியை பற்றி எழுதலை. முக்கியமான ஒரு விஷயம் ஐயாவும் சொன்னாங்க, அதை நான் திருப்பி சொல்றேன். இந்த வடமொழி இலக்கியத்தில் எதுலையுமே வந்து வாழ்வியல் பற்றி கிடையாது. நிறைய புதுப்பரிசுவாரம்லாம் இருக்கு, ஆனால் வாழ்வியல் பற்றி இருக்காது. இந்த சிந்துவெளி சங்க இலக்கியத்தில் தான் வந்து உங்களுக்கு வாழ்வியல் கூறுகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி இந்த மறுவாசிப்பு கட்டாயம் தான் பண்ணணும். அது போக அது சொல்ற அறநிலைப்பாடையும் நம்ம எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை நடக்கணும்னா நம்ம வாழ்க்கை இன்னுமே நல்லா இருக்கும். வாய்ப்பு மிக்க நன்றி. ஒரு அருமையான ஒரு புலனாய்வு இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையாகவே ஒரு PhD இந்த புத்தகத்தில் ஒரு PhD பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு வரலாற்று பேராசிரியர், தமிழ் பேராசிரியர் அவர்களெல்லாம் கூட சொல்ல முடியாத அத்தனை கருத்துக்களையும் இந்த புத்தகத்தில், அதாவது வாமா படிக்கும் பொழுது கூட இந்த இயர்லாம் மனப்பாடம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. 10வது வரைக்கும் ஆமா வர்க்கங்களை மனப்பாடம் பண்றது என்பது மாணவர்களுக்கு ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு பிட்டு பேப்பர் கூட கையில இல்லாம அந்த ஆண்டுகள் எல்லாம் கரெக்டா அந்தந்த ஆண்டு அந்த பேரு அந்த பக்கத்தோட அந்த ஒவ்வொருத்தர் பேர் கூட விடாம இது என்ன இருக்குதோ அது அப்படியே அப்படியே சொல்லிருக்காங்க. அவங்க சொல்ல முடியாது சொல்லிருக்காங்க. அதுதான் இந்த திறனாய்வு என்பது இன்னைக்கு வந்து உங்களுக்குலாம் வந்து சேர்ந்துருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா Zoomல நடத்த வேண்டிய நிகழ்ச்சி நான் எனக்கு வந்து Zoom காட்டிலும் எனக்கு நேரடியாக எல்லாரும் பார்த்து பேசும்பொழுது இன்னும் வந்திருக்கக்கூடிய 10 பேர் 20 பேர்ல ஒரு 4-5 பேருக்கு நம்ம கருத்துக்கள் போய் சேர்ந்தா நமக்கு சந்தோஷம் அப்படின்றத நினைப்பேன். அந்த மாதிரி கருத்துக்கள் போய் சேரணும் அப்படின்னு என்னோட விருப்பமா இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு பாமா வந்து கலக்கிட்டீங்க. பாமா ரொம்ப 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 டீ ஒன்று வாங்கலாமான்னு விடாம சரளமாக மொழி அவங்க இயங்கிக் கொண்டிருக்கிற துறை வந்து இன்ஜினியரிங். மேக்சிமம் தமிழ் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க, பயன்படுத்துறது வந்து குறைவாகத்தான் இருக்கும். அவங்களுடைய நண்பர் எல்லாருமே ஆங்கிலத்துல பேச வேண்டியிருக்கும். மட்டும்தான் இல்லை, வாய்ப்பு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு அருமையான ஒரு அடுத்த தடவை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க.
இப்படிதான் மாலட்சுமி ஐயா அவர்களும் அதிகமாக அந்த புத்தகத்துல சுபாஷ் மேம் கேட்டதுக்கும் எழுதியிருக்கிறாங்க. மிக அருமையான ஒரு திறனாய் செய்த பாமா அவர்களுக்கு நன்றி கூறுவேன். இப்போது நமது தலைமை அவர்களை சிறப்பிக்கக்கூடிய நேரம். எனது கணவர் முன்னாடி வரலாம். ஒரு செய்தி என்னன்னா, பாலகிருஷ்ணனை பத்தி ஆய்வாளர், இந்திய ஆட்சி பணியாளர்லாம் தெரியும். அவர் புற்றுநோயாளியா இருந்தார். அந்த புற்றுநோய் மீண்டதுக்கு காரணம் ஒரு இயக்கம், சிந்தனை. அதை நம்ம மனசுல நிறுத்திக்கிறோம். இப்படியெல்லாம் மூளையை சுறுசுறுப்பா வச்சுருந்தோம்னா எந்த நோய் தப்பிக்கலாம். அவர் தான் உடல் சுதந்திரத்தையும் தாண்டி நான் தனக்கு தெரிந்த கருத்துக்களை மக்களிடம் போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடு இருக்குது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நிறைய கருத்துக்களை இன்னும் கூட தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார். பணி ஓய்வுக்கு அப்புறமும் இயங்கிக்கிறார், இன்னும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார். நாம இப்போ ஐயா அவர்களை கௌரவிக்கிற நேரம். நன்றிக்கு முன்னாடி என்னுடைய கருத்துரை வாழ்த்துறை கேட்காமலே கிடைக்கக்கூடிய முன்னாடி வர அளவுக்கு ரொம்பலாம் சொல்ல போறேன். மாமா அவங்களோட வாழ்க்கையாவே எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களோட ஒரு 3 ஆண்டுகளாக நாங்கெல்லாம் ஒரே மாதிரி நிறைய வாசிப்பு பழக்கம். நீங்க சொன்ன மாதிரி இன்ஜினியர் அப்படின்னா தனி நிறைய வாசிப்பு, அதிகமான நினைவு. நீங்க வருஷம்லாம் சொன்னீங்க இல்லையா, என்ன வருஷம் ஒரு நாள் கூடவே பயணம் போக எல்லா நினைவையும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நினைவாற்றல் உடையவங்க. இன்னைக்கு இந்த நூலை அறிமுகம் செஞ்சான்னு சொல்ல முடியாது. திறனாய்வு என்பது இந்த நூலை மட்டும் அல்ல, ஒரு 3 கோணங்களை நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஒன்று, நூலை பற்றி மட்டுமல்ல, நூலை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு நடந்தது இல்லையா, அந்த ஆய்வு சூழலை நமக்கு எளிமையா எடுத்து வச்சாங்க ஒரு பக்கம். அடுத்து நூலை பற்றி இன்னொன்று மிகப்பெரிய ஆளுமையான பாலகிருஷ்ணன் ஐயா பற்றிய அந்த ஆய்வு இன்று வரைக்கும் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்றத எடுத்து வச்சாங்க. மிக சிறப்பாக இருந்தது. இந்த நேரத்தில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து அனைவருக்கும் ஜேஓசி ஸ்டடி சர்க்கிள்னு அதாவது ஜேர்னல் ஆஃப் சிவிலைசேஷன் பாலகிருஷ்ணன் அந்த புக்கு படிக்கிறதுக்கான ரீடிங் குரூப் ஒன்று ஆரம்பிச்சாங்க. அரசு சிலையாக ஆரம்பிச்சாங்க. அதாவது இப்போ ஸ்டடி சர்க்கிள்லாம் படிச்சு முடிச்சுன்னா அது தொடர்ந்து என்ன பண்ணுவோம். இதில் பார்த்தோம்னா சங்கீதன்றது ஒரு பதிமூணு அதை வச்சு நிறையா விளம்பரம் முடிச்சு அது. ஆனால் மொழியியல் சார்ந்து பண்ண வேண்டிய வேலைகளும் நிறையா இருக்கு. மரபணுவியல் சார்ந்து நிறைய வேலைகள் பண்ண வேண்டியது. மரபணுவியல் சார்ந்து இப்போ எல்லாம் யாருக்கு இருக்கு, என்னோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க, அவங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க. யாருக்கு இருந்தாலும் நான் பியூரா நான் திராவிடன் சொல்ல முடியாது, பியூரா நான் இது சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே கலந்து அதனால நமக்கு பண்பாட்டு ரீதியாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் அந்த தொடர்ந்து ஆய்வுகள் நிறைய பண்ண வேண்டியது. ஸோ அந்த குரூப்ல நம்ம இந்த தடவை நம்ம தீவிரமாக கஷ்டப்பட்டுருக்கோம். போன வாரம் கூட நம்ம நிகழ்ச்சி பண்ணோம். எல்லாத்துல ராஜ் முத்தரசன் அமெரிக்காவில் அவர் உங்களுக்கு அந்த மாதிரி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவரோட உரையை நீங்கள் கடமை கேட்கலாம். யூடியூப் அந்த உரையும் நம்ம கேட்கலாம். அதே மாதிரி நான் லோக்கல் கவர்மெண்ட் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதையுமே ஒரு முறையாக அந்த ஜேஓசி ஸ்டடி சர்க்கிளில் வராங்க. அதோட யூடியூப் வீடியோவும் இருக்கு. இப்போ இருக்கவங்க பானு மேடமையும் என்னையும் கான்டாக்ட் பண்ணால் நான் அந்த லிங்க் அனுப்பிச்சேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நல்ல சந்தர்ப்பமாக வேண்டிய மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கு பணிவான நன்றியை உங்களுக்கு தெரிவித்துள்ளேன். காலத்தில் நடந்திருக்கிறது ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல் நான் நூலை படித்துக் கொண்டு எந்த ஒரு ஏற்பாடோடு நான் வரவில்லை. அதற்காக முதலில் மன்னிக்க வேண்டும். அந்த பழக்கம் இதுவரையில் இந்த அன்றிலிருந்து அந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொண்டிருக்கிறேன். எந்த நூல் தன்னாய்வு செய்வதற்காக இன்றையில் ஏற்கனவே உங்களுக்கு சுபாஷி சொல்லி தன்னாய்வு என்பது ஏதோ கூடி நாம் கலந்து இருக்கக்கூடாது. அந்த நூலை படித்து நல்ல தரமான ஒரு 10 பேர் இந்த விட போகலாம். அவங்கள்ட்ட அவங்களோட கருத்துக்களை பிரதிபலிக்கலாம். எதிர்கருத்து வரணும் சொல்லி மேடம் வந்து வருவாங்க. எனக்கு தமிழ் மரபு அறக்கட்டளைக்கும் ஒரு 7-8 ஆண்டுகள்
முழுதாக தொடர்பு உண்டு. முதலாக பாண்டியன் செம்பியன் மாதவி என்ற நூல் வெளியிட்டுள்ளார். இந்த நூலில் தான் நான் மாமா அவர்களை சந்தித்தேன். அப்பொழுது அவர்கள் மாணவி என்று நினைக்கிற பிஹெச்டி படித்திருந்தா சுபாஷினி அவர்களின் உதவியாளராக அன்று முதல் அவர்கள் சந்தித்தேன். அங்கிருந்து பார்த்தோம். அதிலிருந்து தொடர்ந்து அவரோட நான் இணைந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறேன். சென்னையில் பல நிகழ்ச்சிகள் படிப்பதை விட எனக்கு கொஞ்சம் கட்டளை கேட்டல் நன்றி என்று சொல்லுகிறேன். அதுபடி எனக்கு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைத்த காரணத்தினால் பாலகிருஷ்ணன் கூட்டத்திலையும் நிறைய கலந்து கொண்டிருக்கிறேன். சுபாஷினி அவர்களோடு இணைந்து நிறைய பணிகள் வந்து செய்திருக்கிறேன். ஒரு 2 செய்திகள் மட்டும் பாலகிருஷ்ணன் ஐயா பற்றி நான் சொல்லுவேன். பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு எனக்கும் என்ன மாதிரி ஒரு பாண்டி என்று கேட்டால் என்னன்னு சொன்னாங்க. பாலகிருஷ்ணன் அவர்கள் யாதவர் கல்லூரி தமிழ் குடிமகன் அவர்கள் மாணவர் என்று நாங்கள் பள்ளி மாணவர்களாக இருக்கும்போது சோமனையா அவர்கள் படித்தவர்கள். அப்படி ஒரு மாணவர்களாக இருக்கும்போது மீனாட்சி கோயிலில் திருவள்ளுவர் கழகத்துக்கு தொடர்ந்து அவர் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இத்தனை தமிழ் ஆர்வம் ஏற்பட காரணமே திருவள்ளுவர் கழகத்தில் நான் கேட்ட முறைதான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து ரவி எனக்கு வந்து முகநூலில் பதிந்திருக்கிறார். அவரிடம் நீங்க கேட்டுக்கொள்ளலாம். அப்படி ஒரு அருமையான அடித்தளம் வந்து அவருக்கு அமைத்து கொடுத்தது வந்து திருவள்ளுவர் கழகம். சரி, இதுக்கும் எனக்கு என்ன சந்தர்ப்பம் என்று கேட்டீர்கள். 1942 தொடங்கப்பட்ட திருவள்ளுவர் கழகம் இந்த 83 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கழகத்தின் பெருமைமிகு கழகத்தின் பொருளாளராக நான் 15 ஆண்டுகள் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதால் எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பாக நான் கருதுகிறேன். 2வது பாலகிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு முக்கியமான நிகழ்வு சென்னையில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் தமிழ் எழுத்தாளர் தாமரை கேசருக்கு அந்த இலக்கிய அமைப்போட 50வது ஆண்டு விழா சென்னையில் நடக்கிறது. அதுக்கு நமது பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களும் இவர் பாலகிருஷ்ணன் ஐயா வந்திருக்கிறார்கள். அப்பொழுது பாலகிருஷ்ணன் ஐயா தொழிலை பற்றி நிறைய சொல்லி பொதுவான செய்திகள் சொன்னார். அது எனது மனதை ரொம்ப பாதித்த ஒரு நிகழ்ச்சி. அவர் எந்த ஒரு ஆராய்ச்சி செஞ்சாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஒரு அடி வந்து பானைகள். அந்த மண்பானைகள் தான் எல்லா ஆராய்ச்சிக்குமே ஒரு அடிப்படையான தளமா இருக்கிறது. இந்த பானையை தொடர்பு படுத்தி அவங்க வந்து எல்லாமே செய்யறாங்க. அது ஒரு பக்கம் பானையை சொல்லிட்டு அப்புறம் குறைவான பற்றி சொன்னாரு. அப்ப சொல்லும்போது சொன்னாரு, நான் அவங்களுக்கு உண்டான வியாதியை சொல்லக்கூடாது நினைச்சு ஆனா அண்ணன் வந்து சொல்லிட்டாங்க அந்த வியாதி. அப்போ ஒரு பெரிய அறுவை சிகிச்சைக்காக சென்னையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அறுவை சிகிச்சை முடிஞ்சிருச்சு. மருத்துவர் வந்து உறவிலேயே அவங்க மனைவி சொல்றாங்க, ஐயா வந்து கொஞ்சம் நல்லா ஓய்வா இருக்கான், அவங்க இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, ஐயாவோட சிந்தனை எப்பயுமே சிந்து வழி சிந்து தான் இருக்குன்னு 10 நிமிஷத்துல ஐயா முடிச்சுட்டாரு. சிந்து வழி அப்படின்னு ஒரு டக்குனு முடிச்சுட்டாரு. என்ன கூட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காரான். அப்பதான் அவர் சொன்னாரு, என்னுடைய நரம்பு நாடி நரம்பு எல்லாமே சிந்து வழி ஆராய்ச்சி இதுதான் என்னுடைய முழு பணி அப்படின்னு சொல்லி ஐயா வந்து சொல்லியிருக்காரு. அந்த ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்றது வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி நாங்க வந்து பாத்தீங்கன்னா நான் பாப்பா அம்மா அவங்க எல்லாருமே இப்ப சமீபத்தில் ஆகஸ்ட் 1 இலங்கைக்கு போயிட்டு வந்தோம். அங்க ஒரு திருவள்ளுவர் சிலை திறப்புள்ளாங்க. அதுக்கு நாங்க எல்லாரும் ஒரு குழுவா போயிட்டு வந்தோம். அந்த குழுவோட பயணித்தது எனக்கு மிக சிறப்பு. அந்த குழுவுக்கு எடுக்கக்கூடிய நண்பர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே ரொம்ப எக்ஸ்பர்ட். அப்ப வந்து பெருந்தச்சனை அம்மாவுக்கு தெரியும். எந்த ஒரு கோயிலை பார்த்தாலும் அந்த கோயிலோட வரலாற்று காலம் ஒரு சிலையை பார்த்தோன்னே அவங்க சொல்லிடுறாங்க. கல்வெட்டு கூட 2வது சிலை வடிவமைப்பு வச்சு அவங்க சொல்லிடுறாங்க எந்த நூற்றாண்டு சேர்ந்து. அப்படி ஒரு பெருமன்றம் நாங்கள் ஒரு 15 பேர் வந்து போனோம். நாங்க போன அந்த இலக்கிய பயணத்தோட முக்கிய நோக்கமே வந்து மட்டக்களப்பு நடத்துற நூலகத்துல வந்து இப்ப இருக்கக்கூடிய புது நூல்கள் எதுவுமே வரல. அதனால தமிழ் மரபு சார்பாக நம்ம கொடுத்த நாலஞ்சு கொடுத்து நாங்க நம்ம கொண்டு போனது சென்னையில இருந்து அந்த புக்கை பூரா எடுத்து 15 பேருக்கு எங்களுடைய லட்சியத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு இலங்கை சிறுலமினியர்கள் வந்து ஒரு ஆளுக்கு 30 கிலோ அனுமதி கொடுக்குறாங்க. அதனால நாங்க எல்லாருமே எங்க சொந்த செலவுல ஆளுக்கு 30 கிலோ புக் எடுத்துட்டு அந்த மட்டக்களப்பு நூலகத்துல போய் ஒரு 1200 நூல் வந்து கொடுத்துருக்கோம். அந்த 1200 நூல்கள் என்னுடைய நூல்கள் வந்து 50 நூல்கள். அது அம்மாவுக்கு தெரியும். நாங்க எல்லாருமே அங்க போயிட்டு வந்தோம். தமிழ் மரபரக்கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-22 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ் பணி உலகம் பூரா அந்த அம்மா வந்து சுற்றி அப்படி ஒரு பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு அமைப்போட இணைந்து நானும் ஒரு சிறு பங்காற்றினேன் என்பது எனக்கு மிக பெருமை. அதுக்கெல்லாம் முக்கியமாக மதுரையில் பொறுப்பாளர் இருக்கக்கூடிய சுரேக பாலவர்கள் மிக துடிதுடிப்போட நல்ல ஆக்டிவா அந்த வேலைதான் செய்யறாங்க. நான் என்னுடைய பணிகள் குடும்பத்துடைய காரணமாக அந்த ஊர் இது சொல்லி எந்த வேலையுமே முழுமையா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தெரிஞ்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் ஆர்வமாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நிறைய அறிமுகப்படுத்தி எனக்கு தெரிஞ்ச சில செய்திகளையும் உங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக நன்றி. எல்லாருக்கும் நன்றி. சார் போனேன் சார் வாங்க நான் போனேன்.
என் பேர் தமிழினி. நான் வந்து சட்டக்கல்லூரி மாணவி. இன்றைக்கு வந்து தமிழக மரபு பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை இங்க நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். முதல்ல வந்து நம்ம தமிழர்கள் தமிழக மரபு அப்படின்னு பேசிட்டு இருக்க வேலையில நம்மளுடைய தமிழ் மொழியை வந்து நம்மளால தவிர்க்க முடியாது நம்மளோட வரலாற்றுல. அப்படி பார்க்கையில முதல்ல வந்து தமிழ் மொழி ஒரு இனிமையான மொழி அப்படின்னு நம்ம இந்த ஒரு வாக்கியத்தை நம்ம எங்க பார்க்க முடியும் அப்படின்னா பிங்கள நிகண்டு அப்படின்னு சொல்ற பழங்காலத்து ஒரு டிக்ஷனரியில தான் வந்து தமிழ் மொழி ஒரு இனிமையான மொழி அப்படிங்கறதை நம்ம பார்க்க முடியும். அதையும் தாண்டி சங்க இலக்கியத்தை எடுத்து பார்த்தோம்னா தமிழ் அப்படிங்கறது அங்க ஒரு மொழியா மட்டும் இருக்காது. தமிழ் அப்படின்னாலே அங்க ஒரு பாட்டு அப்படிங்கிற பொருள்ல தான் எடுத்துட்டு வராங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல வந்து தமிழகத்துல வந்து தெலுங்கு அதுக்கப்புறம் சமஸ்கிருத ஆதிக்கங்கள்லாம் வர ஆரம்பிச்ச உடனே தமிழர்களுக்கு ஒரு விதமான பயம், எங்க நம்மளுடைய மொழி வந்து கீழே போயிருமோ அப்படிங்கறதுனால தமிழுக்கு வந்து புனிதத்தன்மையும் தெய்வத்தன்மையும் ஊட்டி ஊட்டி வளர்த்து இன்றைக்கு வந்து தமிழ் மொழியை வந்து தாய்மொழி அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து அதை உருமாற்றி வச்சிருக்கோம். அண்ட் இதையும் தாண்டி நம்ம வந்து நமக்கான வரலாறு அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம வந்து தோ பரமசிவன் அவர்களுடைய நூல்களையும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய உரைகளையும் கேட்டாலே வந்து நம்மளுடைய வரலாற்றை வந்து அவர் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம இன்றைக்கான வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது எல்லாம் தொடக்க புள்ளியா இருக்கிறதே வந்து நம்மளுடைய அடுப்பங்கரையில தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்மள ஆட்சி செய்யணும்னு அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து எதுக்காக வந்தாங்கன்னா மிளகுக்கும் உப்புக்கும் தான் வந்தாங்க. அத உப்பு அப்படின்னு நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். உப்பு வந்து அந்த காலத்துல வந்து உப்பு விற்கிறவங்களை வந்து உப்பலர்னு சொல்றாங்க. இந்த உப்பலர் வந்து வெறும் உப்பு வணிகத்துக்காக அடுத்தடுத்த ஊர்களுக்கு போயிட்டு வர மாட்டாங்க. போயிட்டு வர சமயத்துல இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காங்களா, அங்க உள்ள ஒரு பையன் இருக்காங்க, அப்ப திருமணம் செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய செய்திகள் வந்து பரிமாற்றம் நடக்கும். அதனால இதை பார்த்த பிரிட்டிஷர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இதை வந்து நம்ம லேசா வந்து எடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உப்புக்கு வரி விட்டு அதை வந்து தடை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனைக்கு வருவாங்க. சோ இந்த மாதிரியான நிறைய புரட்சிகள் வந்து அடுப்படியில தான் வந்து தொடங்கி இருக்கு அப்படிங்கிற வரலாறு அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தோ பரமசிவன் அதுக்கப்புறம் எஸ் ராமகிருஷ்ணனுடைய நூல்களை வந்து படிக்கிறப்ப கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தமிழ் மொழியை வந்து திராவிட மொழியில் மூத்த மொழின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியில இருந்து தான் பிரிச்சு தமிழ் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், துளுவம், மலையாளம் இது எல்லாமே திராவிட மொழிகள். ஸோ தமிழருக்கு திருந்துதான் மலையாளம், கன்னடம், துளுவம் அப்படின்னு போயிருக்கிறதா தமிழ் அறிஞர்கள் ஆராய்ச்சி பூர்வமாக எழுதியிருக்கிறாங்க. பாப்பா சொன்ன மாதிரி இன்னும் வரலாற்றை பற்றி நல்லா தெரியும்னா சோப்பா நூலை எடுத்து படிச்சு பாருங்கன்னு சொன்னாங்க. உண்மை அப்படின்னா வரலாற்று ஆசிரியர் நிறைய நூல்கள் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக வரலாற்று தகவல் நம்ம நிகழ்ச்சியில இறுதியாக நம்ம நன்றி உரையாற்றும் பாப்பா அவர்கள் பழைய படத்துல பாலச்சந்திரன் போய் கமலஹாசன் வந்து நடிக்கிறது பழகும்போது எப்படி என்ன செய்ய அதான் அவர் பைப் வச்சுக்கிறார். பைப் வச்சுட்டே பேசுவாங்க ஆரம்ப கணக்கில். அப்போ வந்து அவர் நடிகரை மாறினதுக்கப்புறம் ஆனால் இப்போ வந்து கையில் வந்து அழகாக பாவனைகளை சொல்லும்போது விஷுவல் டேஸ்ட்லாம் வந்து ஒரு நல்லா எல்லாமே லைவ்ல பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனதில் உருவாங்கி எந்த ஒரு சிரிப்பும் இல்லாமல் எல்லாமே ஜான் மாஸ்டர் வந்து 1924 வந்து எல்லாமே அந்த ரொம்ப மனசுக்குள்ள பதிவு வச்சுருக்காங்க. நல்லா படிச்சுட்டாங்க. மனப்பாடம் பண்ணலாம். பொருளாதாரூரில் நம்ம மனப்பாடம் பண்ணாதான் பின்னால் நம்ம அரசியல் செய்யப்படுறது வசதியாக இருக்கும். பள்ளிக்கூடத்தில் வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. பொருளையும் பொருளாதாரத்தையும் அந்த நேரத்தில் புரியாது. ஆனால் மார்க்குக்காக வைக்கிறான்னு வச்சுட்டாலும் அந்த நேரத்தில் அந்த வயசில் புரியாது. ஆனால் 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு அந்த விஷயம் புரியும் போது நம்மளுடைய பிரம்மாண்டம் புரியும், நம்மளுடைய பாரம்பரியம் புரியும், தமிழ் புரியும். அவ்வளோதான் படிக்கிறது. அதனால அது கேள்வியே சொல்கிறாங்க. ஒரு வேடிக்கையாக இருக்கும். ஆனால் வந்து அவங்க நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களா அருமையான மாலட்சுமி சார்லாம் நல்ல நண்பர். லைப்ரரி தொடங்குறதுக்கு அவங்க வந்து போஸ்டிங் போட்டிருந்தேன். அவரோடனே ஒரு நான் அந்த லைப்ரரி வந்து ஒரு 50,000 புத்தகம் கொடுத்தேன். அங்கேருந்து முடிச்சாலும் போக மாட்டார். அவருக்கு அவர் பரந்த லைப்ரரியா 100
வந்து ஆய்வுபூர்வமாக சொல்லி, அதாவது இந்த ஆவணம் மூலமாக அறக்கட்டளையுடைய பெருமையே ஆவணத்தில் தான் எல்லாரும் பற்றி பிரமாணத்தை மையப்படுத்தி ஒரு பாசத்துக்கு அதிகாரம் பாசத்தில் இதை பற்றி பேச ஆரம்பிச்சோம். அப்படி பேசுகிறதே இல்லை. பாசனுடைய சீடர்கள் அவங்கள வழிகாட்டுகள் பின்பற்றுறவங்க எல்லாமே ஆவணங்கள் தான். நம்மளும் அப்படியே பழகிடணும். ஏதாவது சொல்லணும்னா எவிடன்ஸ் ஆதாரம் இருக்கா பேசு. ஆதாரம் இல்லை பேசாமல் இருக்கிறது நல்லது. மிகப்படுத்தி நம்ம 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. ஆனால் 50,000 வருஷத்துக்கு 5,000 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு ஆதாரம் இன்னும் நல்லா கண்டுபிடிச்சு 7,000 வருஷத்துக்கு சொல்றீங்களா சொல்லுங்க. அப்படிதான் அவங்க சொல்ல வராங்க. அதனால ஆவணம் அதனுடைய அதை முன்னாடியாக இருக்கிற தமிழாக மனசுக்கு ஐயா அவருக்கு சிறப்பு நன்றிகள். அருள்வார் அவர்களை சிறப்பு நன்றி. சுபாஷினி அவர்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் உடையவர்களாக இருக்காங்க. எல்லாரும் நல்லா பேசுனாங்க. சிறப்பில் விட அந்த அவங்க நல்லா தமிழ் சேர்ந்து சிறப்பாக பாட்டு படிச்சா தமிழில் சிறப்பாக பாடிக்கிறாங்க. அது வகையில் ரொம்ப நன்றி. தமிழ் தடம் அறக்கட்டளை நண்பர் தம்பி பிரபாகரன் அவங்க அடுத்த வாரம் அவங்க நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. அதுக்கு சேர்ந்து ஐயாவுடைய அவருடைய பேரே அது என்ன பேரு? அது என்ன பேரு? தமிழ் ஓட்டம். சிந்துவெளி தமிழ் ஓட்டம். அந்த மாதிரி அவ்வளோ அழகான அவங்களுடைய தமிழுடைய வீரியம் திராவிட எல்லாமே சேர்ந்துதான். அவ்வளோ பெருமையான விஷயங்கள் வந்து கொண்டாட்டம் ரொம்ப முக்கியம். ஆவணம்ன்றது அவங்க லெவலில் நீங்கள் படித்தவங்க அவங்க ஏதோ பேசுகிறாங்க தெரியல. அதுக்காக கொண்டாட்டம் கொண்டாடுறாங்க. அதனால தான் சிந்துவெளி விஞ்ஞானம் கோட்டையிடம் அப்படி இந்த ரைமிங்கை சொல்றதுக்கு வந்துருக்காங்க. அவ்வளோ அழகான விஷயங்களை ரொம்ப அழகாக விஷுவல் பேஸ்டோட கையை காலம் ஆட்டி அப்படி இப்படி சொன்னவங்கள வாழ்த்துக்கள். மாமன வாழ்த்துக்கள். அவங்க ரொம்ப சாதனை இல்லை. உலக சாதனை மக்கள் ஐயா வந்து சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தரை பற்றி தனித்தனியாக பேசலாம். அவரை தம்பி சொல்லுவாங்க. லேசாக கேட்டு நன்றி. சின்ன அறிவிப்பு சொல்லிக்கிறேன். இந்த புத்தகங்கள் வந்து எப்போதும் திருநாயகம் செய்யும்போது புத்தகங்கள் தேவைன்னு கேட்பாங்க. இந்த முறை மட்டும் புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கலாம். பாமா இதுக்காக எடுத்து வந்தாங்க. பாவம் டைம்ல புத்தகம் நீங்க கடையில் வாங்கினா 120 ரூபாய். இங்க வந்து 100 ரூபாய் ஒரு புத்தகம். தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம். ஒரு புத்தகம் வந்து 100 ரூபாய். எல்லாரும் வணக்கம். ரொம்ப நேரம் எடுத்துக்கல. என் பேர் பிரபாகர். சொந்த ஊர் மதுரை. 10 வருஷம் சென்னைக்கு. நானும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக படித்து வேலை செஞ்சு இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்தியிருக்கேன். 4 வருஷமா ஒரு 20 பேர் பார்க்குறாங்க மதுரையில். சென்னையில் ஆஃபீஸ். இதை தாண்டி 4 வருஷமா நாங்கள் தமிழ் தடம் அறக்கட்டளை வச்சுக்கிட்டு அவங்க நண்பர்களோட சேர்ந்து நான் தமிழ் படிக்கல. மனப்பாடம் படிக்கிறோம் படிக்கல. நான் தமிழ் படிக்கல. இன்னைக்கு ஹிந்தி படிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். காலேஜ் இன்ஜினியரிங்லாம் தமிழ் கிடையாது. ஆனால் நான் தமிழ் ஒரு நூல் எழுதியிருக்கேன். சிறுகதை நூல் எழுதியிருக்கேன். அது பாலகிருஷ்ண ஐயா வாழ்த்துறை எழுதியிருக்காரு. தமிழ் ஆர்வம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா சொல்லணும்னா எனக்கு இழுத்துலேருந்து ஆரம்பிச்சது. 2009 மேலே ஆரம்பிச்ச ஆர்வம் தான். நம்ம ஏதாவது தாண்டி என்ன பண்ண போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பண்பாட்டு சார்ந்த நிறைய கேள்விகள் எழுத ஆரம்பிச்சது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து தொழில் படிச்சான் டிப்ளமோ சென்னையில். அங்கே படிச்சுட்டு இருந்தோம். டிபேட் வந்திருக்கு. அப்போ எது பெரிய மொழி அப்படின்ற மாதிரியான இங்கே எப்பவுமே வர சொன்ன மாதிரி சமஸ்கிருதமாக தமிழாக இருந்தா நாங்கள் நிறைய பேர் சமஸ்கிருதம் தான் பெரிய மொழிக்கு சண்டை போட்டு வந்துருக்காங்க. அது சென்னையில் ஒரு கல்லூரியில் பொறியியல் படிக்கல இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்றத வேண்டும் சொன்னாங்க. இப்போ நாங்கள் யோசிச்சப்போ என்ன அப்படின்னா இந்த தலைமுறையில் யாருமே தொழில் துறையில் வேலைக்கு போகணுன்றது போகலை. யாருக்கும் தெரியல. தொழில்ல ஒரு அரசு துறை இருக்கு. அரசு துறையில் நமக்கு வேலை கிடைக்கும். அந்த வேலையாட்கள் ஆட்கள் தேவை. அது தனியாக ஒரு பெரிய துறையாக இருக்குன்றது அந்த அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. ஸோ அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும்னு தான் இன்ஸ்டியூட் அதை ஆரம்பிச்சோம். 4 வருஷம் ஆச்சு. 2 வருஷமா 2 நிகழ்ச்சிகள் நடத்திருக்கோம். தமிழ் புகழ் அப்படின்ற பேரில் அறிவுசார் தமிழ் இலக்கிய மாநாடு அப்படின்னு நடத்தினோம். எங்களுக்கு இந்த பட்டிமன்றம் சினிமா கலைஞர்களுக்கு பொழுதுபோக்கு பெருசாக உடன்படுத்த இல்லைன்றதுனால முதலாண்டில் சுபாஷினி அக்கா, பாலகிருஷ்ணன் ஐயா, சாந்திலிங்கம் ஐயா எல்லாருமே வந்து ஒரு முழு நாள் தமிழ் இலக்கியம் நடத்தணும். எனக்கு இன்னொரு பெரிய ஒரு கோவம்னே சொல்லலாம். தமிழ் ஐயா 6 மணி நேரம் சொன்னாங்க ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்றத. கூட்டன்றதை தாண்டி எனக்கு பெரிய கோவம் என்ன இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு இடத்த இருந்துச்சுனாலும் ஒரு சின்ன ஒரு பிபிடி இருக்கும். இல்லை ஒரு ப்ரொஜெக்ட் ஸ்கிரீன் கூட்டா ஒரு ப்ரொஜெக்ட் ஸ்கிரீன் இருக்கும்.
இங்க இருப்பாங்க, அங்க இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அங்க இருக்க தெரியாதுன்றது அவங்களுக்கும் தெரியும், நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கும் தெரியும். பட் அப்படிதான் நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு பெரிய கோபம் வந்து அதனாலேயே நானும் போறதுல விருப்பம் கிடையாது இருக்கும். ஏன்னா நம்ம போய் நம்மளுக்கு போர் அடிக்கும் அப்படின்றத இந்த ஜென்ரேஷன் இருக்கு நிறைய பேரோட என்ன மாதிரி அதையும் மாற்றணும்னு நினைச்சேன். அதனால நாங்க மதுரை உலக தமிழ் சங்கத்துல ஒரு 20 அடிக்கு 10 அடிக்கு பெரிய எல்இடி சைஸ் போட்டு அந்த எல்இடியில தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துவோம், ஒரு பாடல் வெளியிட்டு, தமிழ் சார்ந்த ஒரு பாடல் வெளியிட்டு, இந்த மாதிரி ஒரு ஃபுல் டே ப்ளஸ் மதியானம் லஞ்ச் எல்லாருக்குமே ஃப்ரீயா போட்டு 2 வருஷம் அந்த நிகழ்ச்சி நடத்துவோம். இந்த வருஷம் 100வது நிகழ்ச்சி 100வது ஆண்டு அப்படின்றனால நாங்களும் அந்த நிகழ்ச்சி நடத்தலாம்னு ஆரம்பிக்கும் போது தான் பாலகிருஷ்ணன் சார்ட்ட பேசினேன். அப்போ அவர் எனக்கு சொன்னது, எல்லாருமே எனக்கு பேச விட்டுட்டே இருக்காங்கப்பா, வருஷம் ஃபுல்லாக நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன், ஏப்படாம நாம இங்கே போறேன் இங்கே போறேன் 10 நாள் எனக்கு சொல்ல அடுத்தாரு. வித்தியாசமா ஏதாவது பயிற்சி பண்ணா உங்களால பண்ண முடியும், அதனால ஏதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. சரி அப்படின்னு அப்புறம் என்னோட டீமோட பேசினதுக்கு அப்புறம் தான் சரி மேரத்தான்ன்றது எல்லாருமே சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் என்னோட இது. அப்படிங்கிற மக்கள்கிட்ட கொண்டு போய் எளிமையாக சேர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ மேரத்தான் நடத்தலாம் அப்படின்னு எதில் போய் தேடி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மேரத்தான் எதுவுமே நடக்கவே இல்லை. டயபெட்டிஸ் நடந்திருக்கு, சைல்டு அபியூஸ், அந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக மேரத்தான் நடந்திருக்கு. நான் தமிழ் மேரத்தான் அப்படின்னு பிசிக்கலாக எங்கேயுமே நடந்ததே இல்லை. சரி அப்போ நம்ம நடத்தோம் அப்படின்றதுனால தமிழோட்டம் ஒரு பேர் வச்சு அப்படியே அந்த கன்ஃபியூஷன் வாங்கிட்டு தமிழோட்டம்ன்ற பேரில் வர டிசம்பர் 29 மதுரையில் நடந்ததாக இருக்கும். அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த இவெண்ட் தான். மொத்தம் பெருசாக வந்து மதுரை தமிழ் பெருவிழா அப்படின்ற பேரில் தான் நடந்ததாக இருக்கும். காலையில் மேரத்தான், மத்தியானத்துக்கு மேலே இதுவும் பாலகிருஷ்ணன் ஐயா சொன்னது தான், மார்ஷல் பொங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு பொங்கல் விழா வைக்கலான்னு இருக்கோம். அவர் சொன்ன ரெஃபரன்ஸ் வந்து வெட்டிங் வீக் பொங்கல் தான். தேனி மக்கள்லாம் வெட்டிங் வீக் கொண்டாடுவாங்க. காரணம் அவர் முல்லைப்பெரியாறு அணை கட்டினது தான் அவங்களுக்கான வளர்ச்சியும் விவசாயம் வாழ்ந்துச்சு அப்படின்னா அவரோட நினைவு கொடுத்தவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால நம்ம எல்லாருமே மார்ச்ல கொண்டாடணும். ஏன் மார்ச்ல கொண்டாடணும்ன்ற கேள்வி வரையில அதுக்காக எதுவும் எல்லாரும் செய்யணும் அப்படின்றது பாலகிருஷ்ணனோட பாயிண்ட். அதனால இந்த வருஷம் மதுரையில மார்ச்சல் பொங்கல்ன்ற ஒரு நிகழ்ச்சியும் அதோட சேர்த்து மரபு விளையாட்டுகள் சொல்லி தமிழ் மரபு விளையாட்டுகள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு மாலை வேலையில ஒரு 3 மணி நேரம் மட்டும் நாங்கள் 3 நாள் நடத்துறது ஒரு 3 மணி நேரம் கான்ஃபரன்ஸா நடத்த மாதிரி இருக்கும். இதோட சேர்த்து கணித்தமிழுக்கான ஒரு இதுவும் ஹேக்கத்தான் வைக்கலாம்னு இருக்கோம். நான் கணித்துறை சேர்ந்தோம்னா எப்பவுமே 2 வருஷமா கணித்தமிழுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கும். கணித்தமிழ்னா தமிழ் கம்ப்யூட்டிங், கம்ப்யூட்டர்ஸ்ல தமிழ் எப்படி வளர்க்குறது, இல்லை என்னென்ன தேவைகள் இருக்கு, என்ன வேலை இருக்கு அப்படின்றதையும் பேசுவோம்னா பழசை மட்டும் பேசி பிரயோஜனம் இல்லைன்றது ஒரு பாயிண்ட் தான். பழசை பேசணும், அது தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி இன்னைக்கு இருக்க தலைமுறை ஏன் தமிழை படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை சந்தேகப்படுத்தணுன்றதான் என்னோட பாயிண்ட். என்னோட கம்பெனி பேரும் வந்து அமிர்தமா இருக்கிறேன். அமிர்த டெக்னோ சொல்யூஷன் தான் என் கம்பெனியோட பேரு. என்னோட ப்ராடக்ட் எல்லாமே சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் பண்ணிருக்கோம். ட்ரைனிங் எல்லாமே தமிழ்ல தான் பேர் வச்சிருக்கோம். வருவாய், ஈடுபவரி, கணினி, அந்த மாதிரி என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும். அது முக்கியமான காரணம் என்னன்னா, நிறைய மேடைகள் சொல்றது, நிறைய கல்லூரிலாம் பேசுவோம். அவங்க சொல்றதுன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோனு, பைக் இதெல்லாம் பேர் பார்த்தோம்னா சாம்சங், நோக்கியா, யமஹா, எஃப்சி இதெல்லாம் இருக்கும். இதோட அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியாது, என்ன முடியும்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ அது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. ஃபோன் எடுத்துருவா, இல்லை சாம்சங் எடு, விவோ எடு, அது இதெல்லாம் பேசுவோம்ல. அப்போ வேற ஒரு மொழியை நம்மளால அவ்வளோ சுலபம் உச்சரிக்க முடியும் அப்படின்னா அது ஒரே காரணம், அது பிராண்ட் அங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ தமிழ் பிராண்டில் உலகத்துக்கு கொண்டு போயிட்டோம்னா உலகத்தில் இருக்க எல்லாருமே தமிழ் உச்சரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்றதான் என்னோட ஆசை. அதனால தான் எல்லா பிராண்டும் தமிழில் வச்சு ஏதாவது ஒரு ஹிட் ஆயிரும்னு நினைச்சேன். அதை போன வருஷம் கொஞ்சம் சாதிச்சும் காமிச்சிருச்சு. போன வருஷம் துபாயில் ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தோம். அந்த எக்ஸிபிஷனில் போய் நாங்கள் ஸ்டால் போட்டிருந்தோம். உலகத்துல எல்லாரும் இருந்தாங்க, பாகிஸ்தான்ல இருந்து ஜெர்மனி எல்லாரும் தான் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் என் ஸ்டாலுக்கு வந்திருக்கல என்னோட ப்ரௌசர் எடுத்து பார்த்தாங்க. அதில் வருவாய் ஈமுகுரின்னு இருக்கும். அவங்க கேட்பாங்க, எல்லாரும் என்ன கேட்டது வாட் இஸ் வருவாய், வாட் இஸ் ஈமுகுரி அப்படின்னு கேட்டாங்க. சரி அப்போ எல்லாருமே தமிழ் ஒரு வார்த்தை சொல்ல வச்சோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் எனக்கு அப்போ இருந்துச்சு. ஒரு 4 நாள் அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. 4 நாள் நிறைய பேர் வந்து தமிழ் வச்சிருக்காங்க. ஸோ அதை அடுத்த நிகழ்ச்சி எடுத்து போயிருக்கோம். ஸோ பணியை தாண்டி இதே சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். வாய்ப்பு கிடைக்கும். இந்த நூலை நாம உருவாக்கணும். பாமா இன்னைக்கு வந்து அதை
நினைக்கிறேன்